இந்த பிரதோஷ காலத்துக்கு 3 சிறப்புகள் உண்டு. ஒன்று, கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள். நஞ்சில இருந்து நம்மை காப்பாற்றியவர் சிவபெருமான். உலகத்தையெல்லாம் அழிக்கக்கூடிய நஞ்சு பறந்து வந்தது. சுந்தரரை அனுப்பி நஞ்சை எடுத்து வரச் செய்து எம்பெருமான் அதை கழுத்திலே இருத்தி கொண்டார். அதனால சிவபெருமானுக்கு நன்றி தெரிவிக்கிற நாள் திரையோதசி. இன்னைக்கு பிரதோஷம். ஒன்று, நன்றி செலுத்தக்கூடிய நாள். இரண்டாவது, பிரதோஷ காலத்தில் எந்த செயலை தொடங்கினாலும் மிக சிறப்பாக நடக்கும். நல்ல காரியங்கள் பிரதோஷ காலத்தில் தொடங்கப்படும். ஆஞ்சநேய சுவாமி இலங்கைக்குள்ள போற பொழுது பிரதோஷ காலம், பிரதோஷ நாள், பிரதோஷ நேரம். இந்த சாயங்காலம் இந்த நேரம் 4:30 6:30க்குள்ள. அதனால தான் இலங்கையை வெற்றி காண முடிஞ்சது. இது இரண்டாவது. மூன்றாவது, சிவபெருமானுக்கு மரியாதை கொடுப்பது மாதிரி சிவனை சுமக்கக்கூடியவரும் ஞானத்தின் தலைவராயிருப்பவரும் கையிலைக்கு காவலாயிருப்பவருமாகிய நந்தியம்பெருமானுக்கு வழிபாடு செய்யக்கூடிய நாள் இந்த பிரதோஷ நாள். நந்தி வழிபாடுங்கிறது குருநாதனுக்கு பண்ற வழிபாடு. குருநாதன் நந்தியின் அம்சம். திருமூலர் திருமந்திரத்திலே பேசுகிறார், நந்தியம்பெருமானிடத்திலே நாங்கள் எல்லாம் உபதேசம் பெற்றுக்கொண்டோம், ஞானம் பெற்றுக்கொண்டோம். அதனால தான் பிரதோஷ காலத்துக்கு அவ்வளவு சிறப்பு. தஞ்சாவூரில் போய் பார்த்தா பெரிய நந்தி. அந்த நந்திக்கு பிரதோஷ காலத்திலே அவ்வளவு அபிஷேகம். அதை பார்க்கறதுக்கு 2000 பேருக்கு மேலே ஆள் உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த கோயில் தாங்கும். ராஜராஜ சோழன் இலங்கைக்கு போனான். இலங்கையில் விகாரங்களை பார்த்தான், புத்த விகாரங்கள், பெரிய பெரிய புத்தர் சிலை, பெரிய கோயில். அவனுக்கு ஒரு ஆசை வந்தது, நம்ம சோழ நாட்டில் இது மாதிரி கட்டணும், பெரிய கோயில் கட்டணும். அதுக்கு பேர் கொடுத்தான் தஞ்சை பெரிய கோயில்னு. சுவாமிக்கு என்ன பேரு? பெரிய சிவலிங்கம். அப்பா அவருக்கு அபிஷேகம் பண்றதா இருந்தா ஏணி மரத்தில் ஏறி நின்று தான் அபிஷேகம் பண்ணணும். அவ்வளவு பெரிய சிவபெருமான். அவருக்கு அபிஷேகம் பண்றதுக்காக ஏணி மரம். அந்த பெருமானுக்கு என்ன பேரு? பெருவுடையார்னு பேரு வச்சான். அம்பாளுக்கு என்ன பேரு வைக்கலாம்? பெரிய நாயகின்னு பேரு வச்சான். அவ்வளவும் பாருங்க, பெருசா பண்ணணும். பௌத்தத்துக்கு இவ்வளவு பெரிய ஆலயம் இருக்குமானால் சைவத்துக்கு எவ்வளவு பெரிய ஆலயம் இருக்கணும்? பெரிய நாயகி, பெரிய நந்தி, பெருவுடையார் கோயில். அவனுக்கு அவ்வளவு ஆசை. பிரதோஷம் அந்த இடத்துல பார்த்தா அவ்வளவு அற்புதமாக இருக்கும். நம்முடைய ஆலயத்திலே பெருமக்கள் பிரதோஷ காலத்தில் வந்து வழிபாடு செய்வது சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வை கொடுக்கும். கேரளத்திலே ஒரு பழக்கம் உண்டு. பிரதோஷ காலத்திலே நம்ம சுத்தி வர்ற மாதிரி சுவாமியை முழுக்க சுத்தி வரக்கூடாது. கேரளத்திலே ஒரு பழக்கம். நந்தியம்பெருமான் கொம்புகளுக்கு இடையிலே சிவபெருமானை பார்க்க வேண்டும். சிவபெருமானுக்கு வலது பக்கம் நின்று நந்தியம்பெருமான் கொம்புகளுக்கு இடையிலே சிவபெருமானை பார்க்கணும். பார்த்துட்டு பிரகாரத்தை ஆரம்பிக்கணும். பிரகாரத்தை ஆரம்பிச்சு இந்த சண்டீசர் இருக்காரு பாருங்க, அந்த இடம் வரைக்கும் போகணும். சண்டீசரை தாண்டப்படாது. திரும்ப போன வழியிலே திரும்ப வரணும். போன வழியிலே திரும்ப வரணும். ஒரு காலம் சண்டீசரை தாண்டப்படாது. சண்டீசர் கிட்ட சிவபெருமானுடைய அபிஷேக தீர்த்தம் விழக்கூடிய கோமுகி இருக்கும். அதுக்கு கோமுகின்னு பேரு. இந்த அபிஷேக தீர்த்தம் விழுகுது பாருங்க சிவபெருமானுக்கு இடது பக்கத்தில், அதுக்கு கோமுகின்னு பேரு. சண்டீசரை தாண்டப்படாது. சண்டீசர் வரைக்கும் போயிட்டு திரும்பணும். திரும்பி நந்தியம்பெருமான்கிட்ட வரணும். வந்து அப்பிரதட்சணமா போகணும். போய் திரும்ப சண்டீசர் வரைக்கும் போகணும். தாண்டப்படாது. திரும்ப வந்துடணும். இதுக்கு பேரு சோம சூக்த பிரதட்சணம்னு பேரு. சோம சூக்த பிரதட்சணம். சுருக்கமாக சொல்ல போனா நந்தியம்பெருமான்கிட்ட ஆரம்பிச்சு நந்தியம்பெருமான்கிட்ட திருப்பி முடிச்சு திரும்ப அப்பிரதட்சணமா போய் சண்டீசரை பார்த்துட்டு அவரை தாண்டாம திரும்ப நந்தியம்பெருமானுக்கு வந்து இப்படியே போயிட்டு போயிட்டு திரும்பணுமா. இப்படி 21 முறை பிரதட்சணம் பண்றான். ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா, கேரளத்து பெருமக்கள் வைக்கத்திலே ஒரு சிவன் கோயில், வைக்கத்து அப்பன்னு பேரு. அங்கே இது ரொம்ப விசேஷம்.
நம்மெல்லாம் போக முடியாது. நம்ம சுத்துற மாதிரி சுத்தினா நம்மளை அடிச்சு விடுவாங்க அந்த ஊரில். அவங்க போறாப்புல தான் நம்மளும் போகணும். இதே மாதிரி தான் சுத்தணும். ஏன் இப்படி சுத்துறீங்க அப்படின்னு கேட்டா அழகான காரணம் சொன்னார்கள். நஞ்சு விரட்டின பொழுது தேவர்கள் எல்லாம் குறுக்கு நெடுக்குமா இப்படித்தான் சுத்தினாங்களாம். அதை ஞாபகப்படுத்துற மாதிரி நம்மளும் சுத்தணும். ரிஷரிகோங்கிறான். இதுக்கு பேரு ரிஷரிகோ. ரிஷபம் சண்டீசர், ரிஷபம் கோமுகி. ரீன்னா ரிஷபம், சான்னா சண்டீசர், திரும்ப ரீன்னா ரிஷபம், கோன்னா கோமுகி. ரிஷபத்தில் ஆரம்பிச்சு சண்டீசர் வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து ரிஷபத்திலிருந்து அப்பிரதட்சணமா கோமுகி வரைக்கும் போ. ரிஷரிகோங்கிறான். கேரளாவிலே பிரதோஷம் அவ்வளவு அற்புதம். இன்னைக்கு பிரதோஷ காலம். உங்க எல்லாருக்கும் நம்முடைய நல்ல வாழ்த்துக்கள். இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியுமா? தியாகம். உலகத்தில் தியாகம் பண்ண ராஜா யாரு? தியாகம் பண்ற ஆட்களுக்கு ராஜா யாரு? வாரியார் சாமி அழகா சொல்லுவார். மயில் பறவைகளில் ராஜா கருடன், மிருகங்களில் ராஜா சிங்கம், நடனத்துக்கு ராஜா நடராஜா, தியாகத்துக்கு ராஜா தியாகராஜா அம்பர். இன்னைக்கு திருவாரூர் பெருமான நினைக்கணும். இந்த நேரத்தில் என் தலைப்பும் தியாகம். இன்னைக்கு ஏன் தியாகராஜருக்கு என்ன அவ்வளவு பெருமை? நஞ்ச சாப்பிட்டார்ல பெருமான், வாயில வச்சார். அம்பாள் கழுத்துல கைய வச்சா நஞ்சு அமுதமாக்கி விட்டது. அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை. அப்படியே உலகத்தை காப்பாத்துறதுக்காக தான் நஞ்சை உண்டார். அதுதான் பெரிய தியாகம். நம்மளா இருந்தா கிட்டே போக முடியாது. நஞ்சை தான் உண்டு உலகத்தை காப்பாற்றினமையினாலே அவருக்கு தியாகராஜான்னு பேர். அந்த தியாகராஜ விக்கிரகத்தை பெருமாள் மனசுல வச்சு கும்பிட்டாராம். பெருமாள் மனசுல வச்சு கும்பிட்டாராம். அப்போ மனசுல வச்சு கும்பிடுற பொழுது இந்த மூச்சு மேலும் கீழுமா போயிட்டு வர்ற பொழுது அந்த தியாகராஜா மேலும் கீழுமா ஆடுவார். மூச்சு இப்படித்தானே போகும், மேலையும் கீழையும். தியாகராஜா மேலும் கீழுமா ஆடுவார். திருவாரூர் தியாகராஜா உற்சவம் வர்ற பொழுது பாருங்க, சாமி மேலும் கீழுமா ஆடிக்கிட்டு வருவார். நடராஜா உற்சவம் வர்ற பொழுது பக்கவாட்டில் ஆடிக்கிட்டு வருவார். இந்த தியாகராஜாவுக்கு என்ன பெருமை? கைலாசத்தில் ஒரு வில்வ மரம், வில்வ மரத்தின் கீழ் பராசக்தியும் சிவபெருமானும் அமர்ந்திருக்கிறார்கள். வில்வ மரத்திலிருந்து வில்வ இலை ஒன்னொன்னா விழுந்துகிட்டே இருக்கு. அன்னைக்கு சிவராத்திரி. யாரு மேல இருந்து வில்வ இலையை எடுத்து போடுறா தெரியல. ராத்திரி முழுக்க ஒவ்வொரு இலை விழுந்துகிட்டே இருக்கு. அம்பாள் அப்படி திரும்பி மேல பார்த்தா ஒரு குரங்கு மேல உட்கார்ந்து இருக்கு. குரங்கு சும்மா இருக்குமோ? குரங்குல இருந்து பிறந்த நம்மளே சும்மா இருக்க மாட்டேங்கிறோம். குரங்கு எப்படி சும்மா இருக்கும்? அது மேல இருந்து ஒவ்வொரு இலையா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கு. ஏக வில்வம் சிவார்ப்பணம். ஒரு வில்வம் போட்டாலே அவ்வளவு புண்ணியம். இந்த குரங்கு இத்தனை வில்வம் போட்டுது. அம்பாள் பார்த்த உடனே கீழே இறங்கி வந்தது, காலில் விழுந்து கும்பிட்டுது. சிவபெருமான் சொல்றார், நீ ராத்திரி முழுக்க வில்வத்தினாலே தெரிஞ்சோ தெரியாமலோ அர்ச்சனை பண்ணிட்டே. நெருப்பு தெரிந்து தொட்டாலும் சுடும், தெரியாமல் தொட்டாலும் சுடும். சிவபெருமான் கோயிலுக்கு தெரிந்து வந்தாலும் புண்ணியம், தெரியாம வந்தாலும் புண்ணியம். ஏதோ தற்செயலா கோயிலுக்கு போற பொழுது அப்படி திரும்பி பார்க்கிறோம். ஒரு தீபாராதனை ஆகுது, ஒரு கும்பிடு போட்டுட்டு போறோம். கோயிலுக்கா வந்தான்? கோயிலுக்கு வரவே இல்லை. முஸ்லிம் பெருமக்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மசூதிக்கு போன்னு சொல்றாங்க, ஒழுங்கா போறாங்க. கிறிஸ்தவ பெருமக்கள் ஞாயிற்றுக்கு ஞாயிறு சர்ச்சுக்கு போன்னு சொல்றாங்க, ஒழுங்கா போறாங்க. இந்துக்கள் எப்ப வேணாலும் கோயிலுக்கு போன்ட்டானா இவன் எப்பவுமே போறதில்லை. இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்றது? நாளைக்கு போகலாம், நாளான்னைக்கு போகலாம், புதன்கிழமை போகலாம், வியாழக்கிழமை போகலாம், வெள்ளிக்கிழமை போகலாம், ஒத்தி போட்டுக்கிட்டே போயிட்டான். தீராத அநியாயம். நமக்கு தெரிஞ்சு கும்பிட்டாலும் புண்ணியம், தெரியாமல் கும்பிட்டாலும் புண்ணியம். குரங்கு வந்து கும்பிட்டுது. சிவபெருமான் சொன்னார், கரூருக்கு போ. பாண்டிய ராஜா மாதிரி சோழ ராஜாக்கள் கரூர்ல உனக்கு அரசாட்சி பண்ணக்கூடிய அரச பதவி போய் பிறப்பாயாக. ராஜா வீட்டில் போய் பெற.
இந்த குரங்கு காலில் விழுந்து கும்பிட்டுது. சிவபெருமானே, என்ன ஒரு சின்ன வேண்டுகோள், என்ன வேணும் கேளு. ராஜா வீட்டில் பிறக்கிற பொழுது குரங்கு முகத்தோட பிறக்கணும். நம்ம கேட்போமா? நமக்கு முகம் குரங்கு மாதிரி இருந்தால் கூட பியூட்டி பார்லருக்கு போய் 1000 வெள்ளி கொடுத்து தொடையில் இருக்கிற சதையை எடுத்து முகத்தில் ஒட்டு போட்டு என்ன அழகு பண்ணிக்கிறான். குரங்கு மாதிரி இருந்தால் கூட கஷ்டப்படுறான், ஒழுங்காக்குறான். அது குரங்கு முகம் வேணும்னு கேட்டுதான். சிவபெருமான் ஏன்னாரா? அப்பத்தான் அடுத்த பிறவியில நம்ம குரங்கா இருந்தோம், சிவபெருமானுக்கு வில்வத்தினாலே தெரியாம அர்ச்சனை பண்ணணும், அதனால இப்படி வந்தோம் அப்படிங்கிற நல்ல புத்தி எனக்கு இருக்கும்னு தான். இப்ப சொல்லுங்க, நமக்கு இருக்க அந்த அறிவு? நம்மள யாரையும் குரங்குன்னு திட்டப்படாது. திட்டுனா குரங்கு சண்டைக்கு வந்துடும். நான் என்ன அவ்வளவு மோசமான்னு? அந்த குரங்குக்கு அவ்வளவு அறிவு. போய் பிறப்பாயாக. கரூர்ல கையில ஒரு ஆயுதத்தோட பிறந்தது. குந்தம்னு அந்த ஆயுதத்துக்கு பேரு. முசுன்னா குரங்குன்னு பேரு. முசுகுந்த சக்கரவர்த்தின்னு அவருக்கு பேரு. முசுகுந்த சக்கரவர்த்தி. முசுன்னா குரங்கு, ஆமா. குந்தம்னா ஆயுதம். குரங்கு முகத்தோடு ஆயுதத்தோடு பிறந்ததுனாலே முசுகுந்த சக்கரவர்த்தி. தேவராஜா இந்திரன் தோற்று போனான் அசுரர்களிடத்திலே. முசுகுந்த சக்கரவர்த்தி காலில் விழுந்தான். அசுரர்களை நீங்கள் வெல்ல வேண்டும்னா முசுகுந்த சக்கரவர்த்தி புறப்பட்டார். எல்லா அசுரர்களையும் வெற்றி கண்டார். தேவாதி தேவர்கள் எல்லாம் காலில் விழுந்தாங்க. என்ன சிவனடியார்ல ஒரு சும்மாவா? சிவனடியார் காலில் எல்லாரும் விழுந்தார்கள். தேவேந்திரன் சொன்னா, உங்களால நாங்கள் காப்பாற்றப்பட்டோம், என்ன வேணும் கேளுங்க அண்ணா. அதான் ஆபத்து. அப்பெல்லாம் சொல்லிடக்கூடாது. எதையாச்சும் கேட்டா கொடுக்கணுமே. என்ன வேணும் கேளுங்க. முசுகுந்த சக்கரவர்த்தி அழகா கேட்டார், நீ வச்சு கும்பிடுற தியாகராஜ விக்கிரகத்தை கொடு. ஓ, தியாகராஜா. பெருமாள் வச்சு கும்பிட்ட விக்கிரகத்தை இந்திரனுக்கு கொடுத்தார். இந்திரன் வச்சு தியாகராஜாவை கும்பிடுறான். உடம்பு பூரா மூடி இருக்கும், முகம்தான் தெரியும். ஒரு நாள் வலது கால் தெரியும், ஒரு நாள் வலது கை தெரியும், மற்ற நாள் பூரா உடம்பு முழுக்க மூடி இருக்கும். சிதம்பரத்திலே வெளிதான் ரகசியம், திருவாரூரிலே திருமேனியே ரகசியம். பார்க்க முடியாது. திருவாரூர் போய் பாருங்க, முகத்தை தான் பார்க்கலாம். நீங்க பங்குனி உத்தரத்தன்னைக்கு இன்னொரு நாள், இந்த 2 நாளையில ஒரு திருவடி தரிசனம், ஒரு நாள் கை தரிசனம், அவ்வளவுதான். தியாகராஜா இந்த விக்கிரகத்தை இந்திரன் வச்சு கும்பிட்டான். இந்திரனுடைய விக்கிரகத்தை கேட்டு விட்டார் நம்முடைய முசுகுந்த சக்கரவர்த்தி. பார்த்தான், வழிபாடு பண்ற விக்கிரகத்தை கொடுக்கப்படாது. என்ன செய்யலாம்? ஏன்னா கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு. ஒரு கெட்டிக்காரத்தனம் பண்றதா நினைச்சுக்கிட்டு ஒரு முட்டாள்தனம் பண்ணனா. நம்மள மாதிரி தான் அவனு. அதே மாதிரி 6 டூப்ளிகேட் விக்கிரகம் பண்ணான். 7ஐயும் ஒன்னா வச்சுட்டான். 7 விக்கிரகத்தில் எது வேணுமோ எடுத்துக்கிட்டு போங்கன்ட்டான். ஒருவேளை ஒரு சான்ஸ் டூப்ளிகேட் விக்கிரகத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டா. முசுகுந்த சக்கரவர்த்தி ஒவ்வொரு விக்கிரகத்துக்கிட்டையும் வரார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஒரிஜினல் விக்கிரகத்துக்கிட்ட வர்ற பொழுது கண்ணீர் வந்துருச்சு, கைகால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, மெய்மயிர் சிலிர்ப்ப விதிர் விதிர்ப்பு எய்தியது. இதுதான் உண்மையான விக்கிரகம்னு கண்டுபிடிச்சு விட்டார். காந்த இரும்பு கிட்ட வர்ற பொழுது இழுத்துரும், மரக்கட்டைகிட்ட போற பொழுது இழுக்காது. அவ்வளவுதான், எனக்கு இந்த விக்கிரகத்தை கொடுன்னார். இந்திரன் பார்த்தா அதுதான் ஒரிஜினல். 7ஐயும் எடுத்துக்கிட்டு போங்க, எனக்கு என்னத்துக்குன்ட்டான். 7 விக்கிரகத்தையும் கொண்டுகிட்டு 7 ஊர்ல பிரதிஷ்டை பண்ணினார். திருநள்ளாத்துல 1, நாகப்பட்டினத்தில் 1, வேதாரண்யத்தில் 1, திருக்கோளிலியில 1, மெயின் விக்கிரகம் திருவாரூர்ல. நிறைய 7 ஊர்ல பிரதிஷ்டை பண்ணார். திருக்காராயில்ல 1. இந்த விக்கிரகம் திருவாரூர்ல இருக்கு. இன்னைக்கு தியாகராஜ விக்கிரகம். தியாகத்துக்கு ராஜா தியாகராஜா. சேக்கிடாருடைய பெரிய புராணத்துக்கு 2 கண்கள், ஒரு கண் பக்தி, இன்னொரு கண் தொண்டு. இந்த 2 தான், பக்தியும் தொண்டும். பெரிய புராணத்தில் ஒருத்தர் பேர் வரணும்னா அவர் பக்தரா இருக்கணும், தொண்டரா இருக்கணும். இந்த 2ம் தேவை. பக்தின்னா என்ன? பெரிய புராணத்திலே சேக்கிழாருடைய பக்தி எல்லையற்ற பக்தி. அடியார்கள் மீது கொண்ட பக்தி, ஆண்டவன் மீது கொண்ட பக்தி.
பக்தின்னா என்ன? கடவுள் மீது செலுத்தக்கூடிய எல்லையற்ற அன்புக்கு பெயர் பக்தி. வேற எதுவுமே வேண்டாம் என்று கடவுளையே நம்பி இருப்பவன் பக்தன். பக்தி பண்ணி பிழைக்கச் சொன்னான், பலனை எண்ணாமல் உழைக்கச் சொன்னான். இவ்வளவுதான் கீதோபதேசம். பாரதி சொன்ன உபதேசம் அவ்வளவுதான். இந்த பக்தி எப்படி இருக்கும்? பக்தனா இருக்கணும்னா படிக்கணுமா? வேண்டாம். பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு கதை சொன்னார். ஒரு முறை ஒருவர் தெருவழியே போய்கிட்டே இருக்கார். ராமகிருஷ்ணர்னே வச்சுக்கோமே. வீட்டுக்குள்ள பகவத்கீதை உரை நடந்து கொண்டிருக்கிறது. பகவத்கீதையை பற்றி யாரோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வெளி வாசப்படியில் ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறான். தன்னை அறியாம கண்ணில் கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்கு. ராமகிருஷ்ணர் அவனுக்கு பக்கத்தில் போனார். அது என்ன, நீ ஏன் அழுதுகிட்டே இருக்க? ஒன்றுமில்ல, உள்ள பகவத்கீதை சொல்றாங்க, அதான் கண்ணீர் வருது. ஓ, உனக்கு பகவத்கீதை முழுக்க தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அப்ப எப்படி அவங்க சொல்ற வடமொழி சமஸ்கிருதத்தை கேட்டு நீ கண்ணீர் விடுற? ஒன்னே ஒன்று மட்டும் எனக்கு தெரியும். என்ன தெரியும்? பார்த்த சாரதி தேருக்கு முன்னால நிக்க, அர்ஜுனன் உள்ள உட்கார்ந்திருக்க, பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்கிறான் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். என் பார்வைக்கு வேற ஒன்றும் படலை. எல்லாவற்றையும் காப்பாற்றக்கூடிய பரந்தாமன் ஒரு தேர் தட்டிலே சாரதியாய் நிற்கிறான். சாதாரணப்பட்ட அர்ஜுனன் அவனுக்கு முன்னால பார்க்கிற பொழுது இவன் சாதாரணன் தானே. இவன் தேருக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறான். கடவுள் கருணையை நினைச்சேன், கண்ணீர் வந்துருச்சுன்னார். இதாண்டா பக்தி. உள்ள உட்கார்ந்து பகவத்கீதைக்கு வியாக்கியானம் பண்றாரு பாருங்க. அவர் கண்ணை குத்துனாலும் தண்ணி வர மாட்டேங்குது. இந்த வெளியே உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்க, இவனுக்கு கண்ணீர் கொட்டுது. அங்கதான் நம்ம நிக்கிறோம். மாணிக்கவாசக பெருந்தகை அழகா சொல்றார். நெக்கு நெக்கு உள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானாவிதத்தால் கூத்து நவிற்றி செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி சிலிர் சிலிர்த்து புக்கு நிற்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தேன். சிவபெருமானை இறுகத் தழுவிக்கொள்ள வேண்டும், கண்ணீர் கொட்ட வேண்டும். இந்த கண்ணீர் எப்படி கொட்டணும் தெரியுமா? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வெள்ளமா பாயணுமா கண்ணீர். என்னத்துக்கு ஆகிறது சொல்லுங்க? வெள்ளந்தாள் வெறிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே எனக் கேட்டு வேட்ட நெஞ்சாய். வெள்ளந்தாள் சடையாய் கங்கையை சடையில் தாங்கிய பெருமானே அப்படின்னு கேட்ட உடனே என்ன ஆகணுமா? வேட்ட நெஞ்சாய் பள்ளந்தாள் உருபுணலில் கீழ்மேலாக பதைத்துருகும் அவர் நிற்க. பள்ளத்தில் தண்ணி பாயிற மாதிரி அன்பு வெள்ளம் பாயக்கூடிய சான்றோர்கள் பல பேர் இருக்க, அவர்களை விட்டு விட்டு என்னை ஆட்கொண்டாய பகவானே. நான் ரொம்ப சாதாரணமானவன், என்னை ஆட்கொண்டாய். உனக்கு உள்ளந்தாள் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால். ஒரு நெஞ்சு பத்தாது, உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் நெஞ்சா மாறி உருகணும். உள்ளந்தாள் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய். ரெண்டு கண்ணில் கண்ணீர் பாஞ்சா பத்தாது, உடம்பு பூரா கண்ணா மாறி அவ்வளவுலையும் கண்ணீர் கொட்டணும். உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதால் என் நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரமாம் தீவினையினேற்கே. தீவினை பண்ணதுனால என் மனசு கல்லா போச்சு, என் கண்ணு மரமா போச்சு, கண்ணில் கண்ணீர் வரமாட்டேங்குது. யாரு சொல்றா? அழுது அடியடைந்த மாணிக்கவாசக சுவாமி அப்படி சொல்லுவாரே. ஆனால் நம்மளை எங்க கொண்டே போடுறது சொல்லுங்க? அதுதான் பக்தி. தேவகோட்டைன்னு ஒரு ஊர் செட்டிநாட்டில், அங்கே வன்றொண்ட செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். வந்தொண்டர்னா என்ன அர்த்தம்? நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வந்தொண்டர்னு பேரு. என்ன சண்டை போட்டவர், பகவானை பைத்தியக்காரான்னு திட்டினவர், அதனாலே வந்தொண்டர். இந்த செட்டியாருக்கு வந்தொண்டர்னு பேர். ஏன் தெரியுமா? காலையில் எழுந்து 108 முறை உக்கி போடுவார், 2 காதையும் பிடிச்சிக்கிட்டு. உட்கார்ந்து எந்திரிச்சாவில் தெரியும் காலு. 108 முறை உக்கி போடுவார். அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. 108 முறை கீழே விழுந்து கும்பிடுவார். சிவா 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 கீழே விழுந்து கும்பிடுவார். இவர் ரொம்ப தமிழ் படித்தவர், 2 கண்ணும் தெரியாது.
2 கண்ணும் தெரியாது. தமிழ் படித்தவர். யார்கிட்ட தமிழ் படித்தார்? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்ட தமிழ் படித்தார். அது யாரு? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஊவே சாமிநாத ஐயருக்கு ஆசிரியர். ஊவே சாமிநாத ஐயர் படித்த பொழுது அவர் கூடவே படித்தவர் வந்தொண்ட செட்டியார். கண்ணு தெரியாது, எப்படி படிப்பார்? எல்லாம் மனசிலே வாங்கி வச்சுக்குவார். 7000 கோடி எழுதாது தன் மனத்து எழுதி படித்த விரகன் மனசிலே எழுதி படிச்சுக்குவார். எப்படி இருக்கு? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை திடீர்னு சந்தேகம் வந்துட்டா இந்த நாராயணன் செட்டியாரை கேளுங்கம்பாரா. முந்தானத்து என்னமோ சொன்னனே இந்த பாட்டுக்கு, அது மறந்து போச்சு எனக்கு, இந்த நாராயணன் செட்டியாரை கேளுங்க. அவர் பேரு நாராயணன் செட்டியார். அவர் சொல்லுவாரா உடனே. வாத்தியாருக்கு மறந்து போனா கூட எடுத்து கொடுக்குற பையன் வந்தொண்ட செட்டியார்னு பேர், நாராயணன் செட்டியார். அவர் தேவகோட்டையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இடம் வாங்கினார். எதுக்கு இடம் வாங்கினார்? வீடு கட்டுறதுக்கா? சேக்கிழார் கோயில் கட்டுறதுக்கு. பெரிய புராணத்துக்காக சொல்ல வர்றேன். சேக்கிழார் மேல அவ்வளவு பக்தி. பக்தி சுவைனனி சொட்ட சொட்ட பாடிய கவி வலவன். சேக்கிழார் மேல பக்தி. சேக்கிழார் கோயில் கட்டணும்னு அந்த ஊர்ல ஈசான்ய மூலையில வாங்கினார். ஈசான்ய மூலைனா வடகிழக்கு மூலை. வீட்டில் வடகிழக்கு மூலையில பூஜை பெட்டி வச்சிருந்தா வீடு நல்லா இருக்கும். வடகிழக்கு மூலைனா ஈசான்ய மூலை. பூஜைப்பட்டி வழிபாட்டறை எல்லாம் வடகிழக்கில் இருந்தால் ரொம்ப விசேஷம். ஈசான்யத்துக்கு அவர் என்ன பண்ணார்? அந்த ஊர்ல ஈசான்ய மூலையில் இடம் வாங்கி விட்டார். சேக்கிழார் கோயில் கட்ட வேண்டும். முதல்ல கும்பகோணத்தில் சொல்லி முரட்டு மணி ஒன்று தயார் பண்ணார். அடிச்சா ஊர் முழுக்க கேட்கும், பெரிய மணி. அதுல தேவகோட்டை சேக்கிழார் கோயில் மணி அப்படின்னு எழுதிவிட்டார். இன்னும் கோயில் கட்டலை, இடம்தான் வாங்கி வச்சிருக்கு. கோயில் கட்ட ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கார். அந்த ஊர்ல உள்ள ஊர் மக்கள் இவர்கிட்ட வந்தாங்க. ஐயா, ஒரு வேண்டுகோள். என்ன? இந்த இடத்தை சிவன் கோயில் கட்டுறதுக்கு நீங்க எங்களுக்கு விற்கணும். நாங்க ஊர் பொதுவில் சிவன் கோயில் கட்ட போறோம். ஊருக்குள்ள சிவன் கோயில் கிடையாது. 4 மூலைக்கு 4 சிவன் கோயில் இருக்க தவிர ஊருக்குள்ள சிவன் கோயில் கிடையாது. ஊருக்குள்ள சிவன் கோயில் வடகிழக்கு மூலையில கட்டினா ஊருக்கு சுபிட்சம்னு எல்லாரும் சொல்றாங்க. நாங்க நினைக்கிற இடத்தை நீங்க வாங்கி வச்சிருக்கிறீங்க. அதனால இந்த இடத்தை ஊருக்கு நீங்க வித்துவிடணும். கேட்கிற பணத்தை கொடுக்கிறோம். வந்தொண்ட செட்டியார் சொன்னார், விற்க மாட்டேன், விற்க மாட்டேன். எதனால? சும்மா வேணும்னா தர்றேன். இது எப்படி இருக்கு? சிவபெருமான் கோயில் கட்டுறதுக்கு ஒரு இடத்தை நான் வித்தேனுங்கிற பாவம் எனக்கு வரப்படாது. சும்மா தர்றேன். அவங்க ஊர் பொதுவில் நாங்க சும்மா வாங்கப்படாது, உங்ககிட்ட இருந்து வாங்கப்படாது. எங்களுக்கு புண்ணியம் வேணும்ல. நீங்க பாட்டு கொடுத்துட்டு போனா புண்ணியம் உங்களுக்கு இல்ல. எல்லார் பணமும் அதில் சேரணும். ஊர் பொது. அதனால நாம இதான் சண்டை. வேடிக்கையா இருக்குல்ல சண்டை. நமக்கு நம்ம நினைக்கிறதுக்கு அப்படியே எதிர்ப்பதும். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தேவகோட்டைக்கு வந்துட்டார். கண்டதேவி புராணம் பாடுறார். கண்டதேவி புராணம் பாடுற பொழுது சண்டை அவருக்கு தெரிஞ்சுது. 2 பேரையும் கூப்பிட்டார். ஒரு சமாதானம் பண்ணி வச்சார். என்ன சமாதானம் தெரியுமா? செட்டியார, வாங்கின இடத்தை ஊர் பொதுவில் நீங்க கொடுத்துருங்க. உங்களுக்கு அவங்க பணம் தர மாட்டாங்க. சந்தோஷம் தானே? சந்தோஷம், கொடுத்துட்றேன். இவங்க நாங்க இல்ல இல்ல இல்ல, நீங்க என்ன பண்றீங்க? பணம் கொடுக்கப்படாது, பதிலுக்கு நீங்க ஒண்ணு பண்றீங்க. என்ன பண்ணணும்? நாங்க சேக்கிழாருக்கு இந்த சிவன் கோயில்ல ஒரு தனி சந்நிதி வைங்க. சேக்கிழார் கோயில் கட்ட வேண்டிய இடத்தைத்தானே இப்ப சிவபெருமான் ஆக்கிரமிப்பு பண்ண போறாரு. எங்க அடியார் கோயில் கிட்ட வாங்கின இடத்தை ஆண்டவன் பிடிச்சுக்கிட்டாரு. அப்ப சேக்கிழாருக்கு தனி சந்நிதி வைங்க. சேக்கிழாருக்கு விழா எடுங்கள். வைகாசி மாதம் பூசத்தன்னைக்கு சேக்கிழார் திருநாள் கொண்டாடுங்கள். யானை மேலே ஏற்றி சேக்கிழாரை ஊர்வலம் விடுங்கள். இன்னைக்கு நாளைக்கு நடந்துகிட்டு இருக்கு. கோயில் சிவன் கோயில். சேக்கிழார் சந்நிதி தனியா தெற்கு நோக்கி, நடராஜாவுக்கு பக்கத்துல தெற்கு நோக்கி சேக்கிழார் சந்நிதி. திருவீதி உலா சேக்கிழாருக்கு யானை வாகனத்துல. சேக்கிழார் கோயில்னு எப்படி தெரியுது? அந்த மணியில என்ன எழுதியிருக்கு? தேவகோட்டை சேக்கிழார் கோயில் மணி. எல்லாம் கேட்குறான், சேக்கிழார் கோயில் எங்கே இருக்கு? கோயில் எல்லாம் கிடையாது, சிவபெருமான் ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டாரு. எல்லாம் வேடிக்கையா இருக்கு பார்த்தீங்களா?
அடியாருக்கு வாங்கின இடம் ஆண்டவனுக்கு. முக்கியமான செய்திக்குள்ள சொல்ல வந்தேன். இப்போ இவரால் கோயில் கட்ட முடியலை. ஆனால் ஒரு சந்நிதி கட்டியாச்சு. நேர மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்ட போனார் திருவாவடுதுறையில். ஐயா, நான் கண்ணில்லாதவன், எனக்கு ஒரு கோயில் கட்டணும்னு ஆசை. ஒரு சந்நிதி தான் இப்போ எல்லாரும் கட்டியிருக்கிறாங்க. ஐயா, நீங்கள் தான் மத்தியஸ்தம் பண்ணினீங்க, நீங்கள் ஒரு காரியம் செய்யணும். மகாவித்துவான் என்ன செய்யணும்னு கேட்டாராம். நான் கற்கோயில் கட்ட நினைச்சேன், சேக்கிழாருக்கு முடியலை, நீங்கள் ஒரு சொற்கோயில் கட்டி கொடுங்க. சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் 100 பாட்டு மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாடினார். இன்னைக்கு அந்த சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் இன்னும் இருக்கு. அருமையான நூல். அதில் தான் சொல்றார், பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவலவ. பக்தி சுவை சொட்ட பாடினார் என்று சேக்கிழார் பிள்ளைத்தமிழிலே மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாடுகிறார். விளக்கு ஏற்றி வச்சு திருவாசகம் சொன்னால் ரொம்ப விசேஷம். கோயிலில் விளக்கிட்டவர்கள் நமிநந்தி, கணம்புல்லர், கலியர். மூர்த்தி நாயனார் என்ன பண்ணனார் ஞாபகம் வருதா? சந்தனம் அரைச்சு கொடுத்தார். சந்தனம் கிடைக்காத பொழுது முழங்கையை வச்சு அரைச்சார் மதுரையிலே. திருப்புகலூரிலே முருகநாயனார்னு ஒருத்தர் ஒரு மடம் கட்டி ஆண்டவனுக்கு மாலை கட்டி கொடுத்தார். அவ்வளவுதாங்க, மாலை கட்டி கொடுத்தார். அவர் வீட்டுக்கு சம்பந்தர் வந்தார், அவர் வீட்டுக்கு அப்பர் சுவாமி வந்தார், தங்கி இருந்தார்கள். திருஞான சம்பந்தர் மேலே சிவலோகம் போன பொழுது முருகநாயனாரும் கூடவே போயிட்டார். ஒரு சோதனை கிடையாது, மாலை கட்டி கொடுத்தவர். திரு குங்கிலிய கலையர் குங்கிலியம் போட்டார் கடவுளுக்கென்று. நந்தனார் இசை கருவிகளுக்கு தோல் கொடுத்தார், நரம்பு கொடுத்தார், குளம் வெட்டினார். அவர் செய்த தொண்டு. பூசலார் நாயனாரும் வாயிலார் நாயனாரும் மனத்தினால் கோயில் கட்டினார்கள். பூசலாரது வெளியே தெரிஞ்சுது, வாயிலார் மயிலாப்பூரில் வாழ்ந்தவர். நம்ம அவரை சொல்லலை இது வரைக்கும். சின்ன இடம், மயிலாப்பூரில் வாழ்ந்தவர், மனசிலே ஆண்டவனை வச்சு கும்பிட்டவர். அவர் பண்ண பணி அதான், வேற அடியார் பணி எதுவும் இல்லை. மனசிலே ஆண்டவனை வச்சு கும்பிட்டார். மயிலாப்பூரில் இன்னைக்கு அவர் சந்நிதி இருக்கு, வாயிலார் நாயனார் சந்நிதி. அங்கே ஒன்று எழுதி போட்டிருக்கான் தெரியுமா? மயிலையே கையிலை, கையிலையே மயிலை. நான் ஆண்டுதோறும் போய் பேசிட்டு வர்றேங்க திருமுறை விழாவில். முதல் வார்த்தை அவங்க தான் சொல்றாங்க, மயிலாப்பூரும் கைலாசமும் ஒன்று தான். அம்பாள் மயிலாக இருந்து வழிபட்ட திருத்தலம் மயிலாப்பூர். அது வாயிலார் நாயனான். கோச்சங்கட் சோழன் 70 கோயில் கட்டினா, யானை புகாத கோயில்கள் பழைய கோபத்தில். ஆனாய நாயனார் நேற்று தானே பார்த்தோம், அஞ்செழுத்தை வைத்து குழல் ஊதினார், அதனாலே அவருக்கு பெருமை. உருத்திர பசுபதி நாயனார் தண்ணீருக்குள் அமிழ்ந்திருந்து ருத்திரம் சொன்னார். சம்பந்தர் தல வழிபாடு செய்து பாடினார். அப்பரடிகள் கைத்திருத்தொண்டு செய்தார், தமிழ் தல வழிபாடு செய்து பாடினார். சுந்தரமூர்த்தி வழிபாடு செய்து பாடினார். காரைக்கால் அம்மை வழிபாடு செய்து பாடினார். சேரமான் பெருமாள் வழிபாடு செய்து பாடினார். ஐயடிகள் காடவர்கோன் கஷேத்திர வெண்பா பாடினார். இவ்வளவு பேரும் பாட்டு. அப்புறம் திருமூலர் ஸ்தோத்திரமும் சாத்திரமும் சேர்த்து நூல் கொடுத்தார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் திருஞான சம்பந்தரோட இருந்து யாழ் மீட்டி பாடினார். அறிவாள் தாய நாயனார் சிவபெருமானுக்கு சென்னல், செங்கீரை, மாவடு எல்லாம் கொடுத்தார். தண்டி அடிகள் கண் தெரியாதவர், ஆண்டவனுக்காக திருவாரூரிலே குளம் வெட்டினார். கண்ணப்ப நாயனார் எல்லாருக்கும் தெரியும், அவ்வளவு எளிமையானவர், கண்ணையே கொடுத்தார். அதிபக்தர் முதல்ல வர்ற மீன் ஆண்டவனுக்குன்னு கொடுத்தார். ஒரே ஒரு தங்க மீன் கிடைச்சா அதுவும் அவருக்கேன்னு கொடுத்தார். கலையநாயனார் அவர் கோயிலில் விளக்கேற்றினார். காசு பணம் தீர்ந்து போச்சு, ரத்தத்தை ஊற்றி விளக்கேற்றினார். அப்புறம் சோமாசி மாற நாயனார் வேதம் சொல்லி வழிபட்டார். திருநீலகண்டர் சிவபெருமான் மீது கொண்ட காதலினாலே, திருநீலகண்டத்தின் மீது கொண்ட காதலினாலே இளமை துறந்து இருந்தார். மங்கையர்க்கரசியார் குலச்சிறையார் சைவத்தை நிலைநாட்டி மதுரை முழுக்க திருநீர் வளரச் செய்தார்கள். இவ்வளவு ஆண்டவன் தொண்டு. ஒரு சின்ன பட்டியல் போட்டிருக்கேன், பெரிய பட்டியல் இது.
நான் ஒரு அளவுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், எங்கேயோ கேட்டாப்புல இருந்தால் சந்தோஷம், அவ்வளோதானே. அப்புறம் இதெல்லாம் ஆண்டவனுக்கு தொண்டு, அடியார்களுக்கு தொண்டு. அமர்நீதி நாயனார் எல்லாருக்கும் ஆடை கொடுத்தார். கடவுள் கோவணத்தை கொண்டாந்து வச்சு அதை திருடிக்கிட்டு போய் அவர் தராசிலே ஏற்றி விட்டார். திருக்குறிப்பு தொண்டர் காஞ்சிபுரத்திலே வாழ்ந்து துணியை துவைச்சு கொடுத்தார் அடியார்களுக்கு. திருநீலகண்டர் திருவோடு கொடுத்தார் அடியார்களுக்கு. இயற்பகை நாயனார் அடியார் வந்து கேட்டா இல்லைன்னு சொல்லாம பொண்டாட்டியவும் கொடுத்தார். மானக்கஞ்சார நாயனார் கல்யாணத்தன்னைக்கு பொன்னுடைய கூந்தலை அறிந்து கொடுத்தார். இளையான்குடி மாற நாயனார் ராத்திரி நேரத்திலே வந்த அடியாருக்கு நெல்லு போட்டிருந்தார், அதை போய் எடுத்துக்கிட்டு வந்து சாப்பாடு சமைச்சு கொடுத்தார். சிறு தொண்டர் புள்ளக்கறி சமைச்சு கொடுத்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை பாடி வழிகாட்டினார். நேசநாயனார்னு ஒருத்தர், அவரு இந்த நெசவு தொழில் பண்றவர். அவங்களுக்கு என்ன பேர் வைக்கிறது? நெசவு தொழில் பண்ணுவாங்க வீட்டில், அப்படி பண்றவர் அவர். நெய்தல் தொழில் செய்பவர். எல்லாருக்கும் கீழுடை, கோவணம், ஒரு துண்டு எல்லாம் நெஞ்சு கொடுத்தார் அடியார்களுக்கு. நேசநாயனார். அப்பூதி அடிகள் அப்பர் பெயரால் தண்ணீர் பந்தல் வைத்தார். அப்பர் பெயரால் சோலை அமைத்தார். அப்பர் பெயரால் சாலை அமைத்தார். முனையடுவார்னு ஒருத்தர் கூலிக்கு சண்டை போட்டு அந்த கூலி பணத்தை வச்சு அடியார்களுக்கு அமுதளித்தார். மூர்க்க நாயனார்னு ஒருத்தர் சூதாடி முதல் ஆட்டத்தில் தோத்து அடுத்த ஆட்டத்தில் ஜெயிச்சு கிடைச்ச பணத்தை வச்சு அடியார்களுக்கு சாப்பாடு போட்டார். மெய்ப்பொருள் நாயனார் மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுது வென்றார். மெய்த்தவ வேடம்தான் மெய்ப்பொருள் என்று முத்தநாதன் வந்து நினைந்தக பரிசே செய்ய தொழுது வென்றார். நம்முடைய விரன்மிண்டர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஒரு வார்த்தை சொல்லி புறகு என்ற வார்த்தையினாலே திருத்தொண்ட தொகை பாட காரணமாயிருந்தார். ஆக்கூர்னு ஒரு ஊர், ஆக்கூர்ல ஒரு வேதியர் சிறப்புலி நாயனார்னு பேர். அடியார்களுக்கு அமுதூட்டினார். நிதியை மழையாகச் சொரிந்தார். ஆண்டவன் அவரை தடுத்தாட்கொண்டான். லேசா இத்தனை பார்த்ததை அப்படி கொஞ்சம் போல ஒரு சிலது சொல்லி இருக்கிறேன். இதில் சில செய்திகள் ஆய்வு மாதிரி. ஒரு 9 அடியார்கள் திருஞான சம்பந்தர் காலத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள். திருஞான சம்பந்தர் காலம் என்பது 639 இருந்து 655. கிபி 639 பிறந்து 655 ஆண்டவனோடு எல்லோரையும் இணைத்து கொண்டவர் திருஞான சம்பந்த பிள்ளையார். அவர் காலத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அமர்நீதி நாயனார், கணம்புள்ளர், கண்ணப்பர், காரைக்காலம்மை, கோச்செங்கட்சோழர், சண்டீசர், சாக்கிய நாயனார், திருமூலர், நமிநந்தி. இந்த 9 பேர் திருஞான சம்பந்தர் காலத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள். திருஞான சம்பந்தர் காலத்தில் அவரோடு வாழ்ந்தவர்கள் அப்பூதி அடிகள், கணநாதர், குங்கிலியக்கலையர், குலச்சிறை நாயனார், சிறுத்தொண்டர், சம்பந்தர், அப்பர், திருநீலகண்டை ஆழ்ப்பாணர், திருநீல நக்கர், நின்றசீர் நெடுமாறன், மங்கையர்க்கரசி, முருகநாயனார். 12 பேர் சம்பந்த சுவாமி காலத்தில் வாழ்ந்தவர்கள். சுந்தரர் காலத்தில் வாழ்ந்தவர்கள் ஒரு 13 பேர். இசைஞானி அவங்க அம்மா, சடையநாயனார் அவங்க அப்பா, ஏயர்கோன் கலிக்காமர், களரிற்றறிவார் என்ற சேரமான் பெருமாள், காடவர்கோன் கடற்சிங்கன், கோட்புலி நாயனார், சடைய நாயனார், செருத்துணை நாயனார், சோமாசி மாறர், நரசிங்க முனையரையர், பெருமிழலை குறும்பர், மானக்கஞ்சாரர், விரன்மெண்டர், இவங்க எல்லாரும் சுந்தரர் காலத்தில் வாழ்ந்தவர்கள். மிச்சம் 29 பேர் எந்த காலம் என்று கூற முடியாதவர்கள். 63 பேருக்கு ஒரு பட்டியல் போட்டாச்சு. திருஞான சம்பந்தர் காலத்துக்கு முற்பட்டவர்கள் 9 பேர். திருஞான சம்பந்தர் காலத்தில் வாழ்ந்தவர்கள் 12 பேர். 12 9 21. சுந்தரமூர்த்தி காலத்தில் வாழ்ந்தவர்கள் 13 பேர். 21 13 34. 63ல் 34 போயிட்டா மிச்சம் 29. எந்த காலம்னு தெரியல. 29 பேர் காலம் தெரியவில்லை. மோட்சம் பெற்றது.
சிவபெருமான் அருளால் மோட்சம் பெற்றவர்கள், குருவருளால் மோட்சம் பெற்றவர்கள். குருவருளால் மோட்சம் பெற்றவர்கள் யார் யார்? அப்பூதி அடிகள். குருநாதர் யாரு? அப்பர் சுவாமி. கணநாதர் குலச்சிறை. குருநாதர் யாரு? சம்பந்தர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள். குருநாதர் யாரு? சிவபெருமான். ஆமாங்க, சோமாசி மாறர் சுந்தரமூர்த்தி குருநாதர். சம்பந்தர் சிவபெருமான் குருநாதர். அப்பர் திலகவதி குருநாதர். அவங்க அக்கா தாங்க எல்லாம். திருவாளன் திருநீர் திலகவதி யார் அளிப்ப பெருவாழ்வு வந்தது? திலகவதி. திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு சம்பந்தர் குருநாதர். திருமூலருக்கு நந்தியம்பெருமான் குருநாதர். நெடுமாற பாண்டியனுக்கு சம்பந்தர் குருநாதர். பெருமழலை குறும்பருக்கு சுந்தரர் குருநாதர். அவர் யாரு? பெருமழலை குறும்பர். நேத்திக்கே பார்த்தோம். யோக சாஸ்திரம் தெரிந்தவர். சுந்தரமூர்த்தி கைலாசத்துக்கு போறார்னு தெரிஞ்சு முத நாளே இவர் கைலாசத்துக்கு போயிட்டார். மங்கையர்க்கரசி சம்பந்தர் தான் குருநாதர். சிவன் அடியார்களை வழிபட்டவர்கள் யார் யார்? அமர்நீதி, இடங்கழி, இயற்பகை, இளையான்குடிமாறர், ஏனாதிநாதர், கலிக்கம்பர், காரைக்காலம்மை, சக்தி நாயனார், சிறுத்தொண்டர், திருக்குறிப்பு தொண்டர், திருநீலகண்டர், நரசிங்க முனையரையர், நேசநாயனார், புகழ்ச்சோழர், மானக்கஞ்சாரர், முனையடுவார், மூர்க்க நாயனார், மெய்ப்பொருள் நாயனார், விரன்மிண்டர். இந்த 19 பேரும் சிவன் அடியார்களை கும்பிட்டவர்கள். குருவருளால் மோட்சம் பெற்றவர்கள் 12 பேர். சிவன் அடியார்களை தொண்டு செய்தவர்கள் 19 பேர். மாம்பழம் கொடுத்தது தானுங்க விவகாரம். மாம்பழம் கொடுக்காட்டி காரைக்காலமையே இல்லையே. சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டாங்கல்ல, அதனால அடியார்களுக்கு தொண்டு காரைக்காலமையார். ஆமா ஆமா ஆமா, வந்தவர் சிவனடியார் தான். சிவன் தான் அடியாரா வர்றாரு. ஏன் அமர்நீ நாயனார்லையும் அவர் தானே வர்றாரு, சிறு தொண்டர்லையும் அவர் தானே வர்றாரு. சிவனடியார் வேஷத்தில் வந்ததுனால அடியார்கள் வழிபாட்டால் மோட்சம் பெற்றவர்கள். அதே மாதிரி ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆழ்ந்து கேட்கிறார்கள் எல்லாரும். அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறாம கையெடுத்து கும்பிடணும் எல்லாரையும். நல்ல சபை இல்லைன்னா இந்த மாதிரி 3000 ஆண்டெல்லாம் தாண்டிடும் அவருக்கு. அவர் காலத்தை பற்றி சொல்ல தெரியல சாமி. அவர் எண்ணிலி கோடி யுகம் இருந்தேனேங்கிறாரு. நம்ம தான் 3000 ஆண்டுகிட்டு இருக்கிறோம். அவர் சொல்றாரு எண்ணிலி கோடி யுகம் இருந்தேனே. எப்படி தெரியுமா? ஒரு வரி ஐயா கேட்டதுக்காக சொல்றேன். இந்த உடம்புல கொப்பூல் இருக்கு பாருங்க. கொப்பூலுக்கு கீழே உள்ள பகுதி அக்னி மண்டலம். கொப்பூல்ல இருந்து பூர்வ மத்திய ஸ்தானம் வரைக்கும் சூரிய மண்டலம். பூர்வ மத்திய ஸ்தானத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் சந்திர மண்டலம். உடம்ப 3 மண்டலமா பிரிச்சான். இந்த கொப்பூலுக்கு கீழ்ப்பகுதி இருக்கு பாருங்க, சிற்றின்பத்துக்காக. இந்த கொப்பூல்ல இருந்து இது வரைக்கும் இருக்கு பாருங்க, 2ங்கிட்டான். இவன் அங்கேயும் போவான், இங்கேயும் இறங்குவான். கீழே இறங்குவானா மேலே போவானா தெரியாது. பூர்வ மத்திய ஸ்தானத்துக்கு வந்துட்டா நிச்சயமா மேலதான். இந்த இடத்துக்கு இந்த பிராணன் வந்துட்டா அந்த வெப்பத்தினாலே சந்திர மண்டலத்து அமுதம் உருகுமா. அந்த அமுதம் மூலாதாரத்தில் பாயுமா. பாஞ்சிட்டா 72,000 நாடிகள்லையும் சேருமா. அவனுக்கு அழிவு கிடையாது, அந்த உடம்பு அழியாது. அதனாலதான் உடம்பினை முன்னம் எடுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். திருமூலர் சொல்றார். அதனாலே அவர் எங்க வேணாலும் இருக்கலாம். அவருக்கு மறைவு சமாதி எல்லாம் கிடையாது. 3000 ஆண்டு இருந்ததா செய்தி, எத்தனையோ காலம் அப்புறம். ஆக குருவருளால் முத்தி பெற்றவர்கள் 12, சிவனடியார்களை கும்பிட்டு முத்தி பெற்றவர்கள் 19. 19 12 31. மிச்சம் 32 பேர் சிவலிங்க வழிபாட்டால் மோட்சம். அவ்வளவுதான். இதுல திருமுறை பாடியவர்கள் யார் யாரு? 7 பேர். சம்பந்தர், அப்பர், சுந்தரர், காரைக்காலம்மை, ஐயடிகள் காடவர்கோன், சேரமான் பெருமாள், திருமூலர். 63 பேர்ல பட்டினத்தார் சேர மாட்டார். திருமுறை ஆசிரியர்கள் சேருவாரே தவிர பெரிய புராணத்தில் வரமாட்டார். மாணிக்க வாசகர் வரமாட்டார். அதனாலே 63 நாயன்மார்களில் 7 பேர் ஆண்டவனை பாடக்கூடிய பேறு பெற்றவர்கள். தனி மனிதன் திருந்தினால் குடும்பம் திருந்தும்,
குடும்பம் திருந்தினால் சமுதாயம் திருந்தும். அதான் அடிப்படை. இந்தியாவில் ஒரு மாணவன், அவங்க அப்பாவுக்கு இந்த பையன் மேலே கொஞ்சம் சந்தேகம். இந்தியா மேப்பு ஒழுங்காக இவனுக்கு போட தெரியுமான்னு சந்தேகம். அந்த பையன்கிட்ட இந்தியா மேப்பை கிழிச்சு கொடுத்தாரு. 8 சுக்கா கிழிச்சு கொடுத்தாரு. கிழிச்சு கொடுத்துட்டு அதை ஒட்டுன்னாரு. ஒழுங்காக ஒட்டணுமா இல்லையா? இந்தியா மேப்பு எப்படின்னு தெரிஞ்சவன் தான் ஒழுங்காக ஒட்ட முடியும். இல்லைன்னா கல்கத்தா இருக்க வேண்டிய இடத்துல பம்பாயை தூக்கி வைப்பான், பம்பாய் இருக்க வேண்டிய இடத்துல கல்கத்தாவை தூக்கி வைப்பான். சென்னை டெல்லியாக மாறும், டெல்லி சென்னையாக மாறும், காஷ்மீர் கன்னியாகுமரியாக மாறி போயிடும். இந்த பையன் என்ன பண்ணா, அரை மணி நேரம் கழித்து ஒழுங்காக ஒட்டி கொடுத்துட்டான். ரொம்ப சுத்தமாக ஒழுங்காக ஒட்டி கொடுத்துருக்கான். நீலத்திரைக்கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவஞ்சை குமரி எல்லை, எல்லாம் தெளிவாக இருக்கு. அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம். ஏண்டா இந்தியா மேப்பு முன்ன பின்ன பார்த்துருக்கிறியான்னு கேட்டார். இந்தியா மேப்பா அப்படின்னா என்னன்னா, என்னடா இப்போ தானே ஒட்டி கொடுத்தேன். ஓ, இந்த பக்கம் இந்தியா மேப் இருக்கா, நான் பின்பக்கத்தையில் பார்த்து ஒட்டுனேன்னா. பின்பக்கத்தில் ஒரு மனுஷன் படம் இருக்கு. மனுஷன் படத்தை ஒழுங்காக ஒட்டின உடனே முன்பக்கத்து இந்தியா மேப்பு ஒழுங்காயிடுச்சு. இப்போ என்ன தெரியுது? தனி மனுஷன் ஒழுங்கானா இந்தியா ஒழுங்காகும். சரிதானே? தனி மனிதன் ஒழுங்கானால் குடும்பம் ஒழுங்காகும். குடும்பங்கள் சேர்ந்தது சமுதாயம், சமுதாயம் சேர்ந்தது நாடு, உலகம், அப்படியே போகும். அதனாலே அந்த குடும்பம் பக்தியுள்ள குடும்பமாய் இருக்குமானால் அது பெரிய புண்ணியம். கந்தபுராணம் இந்த நாட்டிலே முக்கியமான ஒரு நூல். அது சிவநூல். சிவபெருமானுடைய பெருமை, சிவனுடைய திருக்குமாரனாக சிவனுடைய அம்சம் பெற்ற முருகப்பெருமான் பெருமை, அதையெல்லாம் சொல்லக்கூடிய சிவநூல் கந்தபுராணம். ராமாயணம், ராமாயணம் அன்பு நூல், முழுக்க அன்பு, எல்லா உயிர்கள்பாலும் அன்பு. சக்கரவர்த்தி திருக்குமாரன் எல்லாரையும் சகோதரன் ஏற்றுக்கிறான். அந்த அன்பு. ராமாயணம் அன்பு நூல். மகாபாரதம் அறநூல், தர்மங்களை சொன்ன நூல் மகாபாரதம். எவ்வளவு தர்மம் தெரியுமா? பட்டியல் போட்டு பேசக்கூடிய நூல் மகாபாரதம். சிலப்பதிகாரம், இதெல்லாம் நம்முடைய காவியங்கள் தமிழ்ல. சிலப்பதிகாரம் விதி நூல், விதியை மாற்ற முடியாது, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், அரசியல் பிழைத்தோர்க்கு அறங்கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இந்த 3 தான் சிலப்பதிகாரம். அரசாட்சியில தப்பு பண்ணனா அறமே அரசனை கொன்றுவிடும். சிறந்த கற்புக்கரசியாக இருக்கக்கூடிய பெண்களை உலகம் கும்பிடும். ஊழ்வினையை மாற்ற முடியாது. அரசியல் பிழைத்தோர் கரங்கூற்றாவதும், உரைசால் பத்தினி குயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் சூழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள். இளங்கோவடிகளுங்கிற சமணர் பாடின பாட்டு. சிலப்பதிகாரம் விதிநூல். ஜீவக சிந்தாமணி, ஜீவகனுக்கு 8 பெண்டாட்டி. 8 பேரையும் விட்டுட்டு சன்னியாசி ஆகிட்டான். 8 பொண்டாட்டி இருந்தால் பண்ண சன்னியாசி ஆக வேண்டியதானே? ஏங்க என்னத்துக்கு அவன் ஒரு பொண்டாட்டியை சமாளிக்க முடியலை, 8 பொண்டாட்டி வச்சு அவன் என்ன பண்ணுவேன்? மங்கையர் எண்மறை மணந்த வாண்டுமிக்க வீரன் ஜீவகன். அதான் ஜீவக சிந்தாமணி. ஜீவக சிந்தாமணி இருக்கே, அது இன்ப நூல். பெரிய புராணம் இந்த வரிசையில் வச்சு சொல்லிக்கிட்டே வாங்க. கந்தபுராணம் சிவநூல், ராமாயணம் அன்பு நூல், மகாபாரதம் அறநூல், சிலப்பதிகாரம் விதி நூல், சிந்தாமணி இன்ப நூல், பெரிய புராணம் அருள் நூல், முழுக்க அருள். சிவபெருமானுடைய திருவருள், அடியார்களின் திருவருள். அடியார் விட்டு வாசப்படியிலே ஆண்டவன் வந்து நின்ன வரலாறு தான் பெரிய புராணம். கோயிலுக்கு அடியார்கள் போன வரலாறு இல்லை, அடியார் விட்டு வாசப்படியிலே ஆண்டவன் வந்து நிற்கிறான். அதுதான் பெரிய புராணம். நம்ம வீட்டு வாசப்படிச்சு கடவுள் வருவாரா? சத்தியமா வருவார். நமக்குத்தான் தெரியல. எப்படி வாரார்னு நமக்கு தெரியல, ஏமாந்து போயிடுறோம். கவியரசர் ரவீந்திரநாத் டாகூர் கீதாஞ்சலி எழுதின புண்ணியவான்.
நோபல் பிரைஸ் வாங்கினவர் உட்கார்ந்து இருக்கார். ராத்திரி கனவு, கடவுள் காட்சி கொடுத்தார், நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரப்போறேன்ட்டார். நாளை மத்தியானம் 1 மணிக்கு உங்க வீட்டுக்கு வரப்போறேன். தாகூருக்கு எப்படி இருக்கும்? கடவுள் வரப்போறார், நம்ம வீட்டுக்கு கடவுள் வரப்போறார். ஒரு கவுன்சிலர் வந்தாலே வீட்டுக்கு அவ்வளவு ஏற்பாடு பண்றான். கடவுளே வர்றாருன்னா என்ன ஏற்பாடு பண்ணணும்? வீட்டுக்கெல்லாம் வெள்ளை அடிச்சு, தீபம் ஏற்றி வச்சு, பூமாலை வாங்கி வச்சு, சாம்பிராணி, ஊதுபத்தி, தேங்காய், வாழைப்பழம் எல்லாம் வச்சு கடவுள் வரப்போறார், கடவுள் வரப்போறார், மத்தியானம் 1 மணிக்கு கடவுள் வரப்போறார், காத்து கிடக்கிறார். 12 மணி. ஒரு வயசான ஒரு பெரியவர், 85 வயசு, தள்ளாடிக்கிட்டு வரார். அப்பா, இந்த ஓரத்தில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போகட்டுமா? கடவுள் வரப்போறார், நீ வயசான ஆளு, உன்னடக்க ஒன்று ஆகி போச்சுன்னா கடவுள் வரமாட்டார், தீட்டாயிரம், போ. அப்பா, ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு போறேன்ப்பா, ரொம்ப களைப்பா இருக்கு, வெயில் தாங்க முடியலை, லேசா சாஞ்சிக்கிறேன். அதெல்லாம் கிடையாது, சொன்னா போக மாட்டேன், அறிவு கிட்டவனே. அப்பா, 10 நிமிஷம் உட்காரவா? தடி எடுத்து ஒரு அடி காலில் போட்டார். அந்த பெரியவர் அடியை வாங்கிக்கிட்டு போயிட்டார். 12:30. இப்போ அங்கே இருந்து ஒரு குருட்டு பிச்சைக்காரன், சாமி கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போறேன், வெயில் தாங்கல அப்படின்னா. போடா, அங்ககீரரை பார்த்தா ஆண்டவன் வரமாட்டார். எப்படி இருக்கு? உனக்கு கண்ணு கிடையாது, நீ வரக்கூடாது, பிச்சைக்காரன், போடா. சாமி, ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துட்டு போறேன் சாமி. அதெல்லாம் இல்லை, முதுகில் ஒரு போடு போட்டார். அவன் போயிட்டான். 12:55. 1 மணிக்கு கடவுள் வாரதா சொல்லி இருக்கார். இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. கர்ப்பிணி பெண்ணு, வயிற்றுல இப்ப குழந்தை பிறந்துரும் போல தெரியுது. அங்கிருந்து தள்ளாடி நடந்து வர்றா. யார்கிட்டையும் கொடுக்க முடியாத சுமை, தலைச்சுமையை இறக்கலாம், வயிற்று சுமையை இறக்க முடியாது. கஷ்டப்பட்டு வாரா. ஐயா, கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போறேன்யா, ரொம்ப தாகமா இருக்கு, முடிஞ்சா தண்ணி கொடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போறேன். உன்னை பார்த்தா குழந்தை இப்ப பிறந்துரும் போல இருக்கு. இப்ப குழந்தை பிறந்தா அந்த இடம் தீட்டாயிரும், கடவுள் வரமாட்டார், நல்ல வேலையை கெடுத்த, போசிக்கிறோம். ஐயா, முடியல ஐயான்னு உட்கார்ந்துட்டா. ஒரு அடி மண்டையில போட்டார். அவளுக்கு தாங்குமா? அந்த பொண்ணு தாங்க முடியல, அழுதுட்டு எந்திரிச்சு போயிட்டா. 1 மணி ஆச்சு, கடவுளை காணோம். 1:30 மணி ஆச்சு, கடவுளை காணோம். 2 மணி ஆச்சு, கடவுளை காணோம். இன்னும் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? கடவுளை காணோம்னு. காணோம். ராத்திரி தூங்குற பொழுது கனவுல திரும்ப கடவுள் காட்சி கொடுத்தார். தாகூர் பிடிச்சிக்கிட்டார். என்னங்க வாரேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி விட்டீங்க? அப்பா, 3 முறை வந்தேன். முதல் முறை வந்த பொழுது காலில் அடித்தேன், 2வது முறை வந்த பொழுது முதுகில் அடித்தேன், உலகத்துக்கெல்லாம் தாயா இருக்கிற கர்ப்பிணி பொண்ணா வந்தேன், தலையில் அடிச்சு விட்டேன், இனிமே அடி வாங்க முடியாதுப்பா. கடவுள் எப்படி வருவார்? எப்படி வேணாலும் வருவார். தெய்வம் மனுஷ ரூபேனா, கடவுள் மனித வடிவத்தில் வருவார். யாரு என்னன்னு நமக்கு தெரியாது. மாணிக்கவாசக பெருமானுக்கு எப்படி வந்து காட்சி கொடுத்தார்? செந்தழல் புரை திருமேனி இங்காட்டி, திருப்பெருந்துறை உரை கோயிலுங்காட்டி, அந்தணனாவதுங்காட்டி வந்தாண்டாய், ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அப்படித்தான் காட்சி கொடுப்பார். கடவுள் எப்படி வேணாலும் வருவார். நம்ம வீட்டு வாசலுக்கு கடவுள் வந்து நின்றதை சொன்னதுதான் பெரிய புராணம். பெரிய புராணம் படித்தா நம்ம வீட்டு வாசப்படிக்கு கடவுள் வருவார். திருவம்பாவையில் ஒரு வரி ஞாபகம் வருதா? இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. நம்ம வீட்டு வாசப்படியில் ஒவ்வொரு வீடா சிவபெருமான் வந்து நிற்கிறாராம். கிறிஸ்தவ மதம் சொல்லும் தட்டுங்கள் திறக்கப்படும். கோயில் கதவை தட்டு, சாமி திறப்பார்னு அர்த்தம். இந்து மதம் சொல்லும் உங்க வீட்டு கதவை கடவுள் தட்டுறார், திறந்து வையுங்க. நீ எதுக்கு கோயிலுக்கு போற? உங்க வீட்டு வாசப்படியில் நின்று கடவுள் உங்க வீட்டு கதவை தட்டுறார், திறந்து வை. அதுதான் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை, அங்கண் அரசை அடியோம்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். எங்க வருது? நம்ம திருவம்பாவையில் வருது. அப்போ அருள் நூல் பெரிய புராணம். இந்த மந்திரங்கள்னு 11 மந்திரம் சொல்லுவான், சம்ஹிதா மந்திரங்கள்னு அதுக்கு பேர்.
ஈசானாய நம, தத்புருஷாய நம, அகோராய நம, வாமதேவாய நம, சத்யோஜாதாய நம. இது 5 முகத்துக்கு 5 ஆச்சு. நம்ம உறுப்புக்கள் அதுக்கு ஒரு 5 இது சொல்லுவாங்க. ஹிருதயாயை நம, சரசே நம, சிகாயை நம, கவசாயை நம, நேத்திரேப்பியோ நம, அஸ்தாயை நம. மொத்தம் எத்தனை ஆச்சு? 11 மந்திரம் ஆச்சு. 12வது மந்திரம் என்ன? ஓம் நம சிவாய. கவச மந்திரம்னு அதுக்கு பேர் கொடுக்குறான். அதுதான் பெரிய புராணம். 11 திருமுறையும் 11 மந்திரம். நேத்திர மந்திரம் திருமந்திரம், 10ஆம் திருமுறை திருமந்திரம் நேத்திரேப்பியோ நம, அதான் 10வது மந்திரம். திருமந்திரம் கண் கொடுக்கக்கூடிய மந்திரம். 10ஆம் திருமுறை முத்தாம் திருமுறை, 10ஆம் திருமுறை திருமந்திரம், 11ஆம் திருமுறை பல பேர் பாட்டு, 12ஆம் திருமுறை சேக்கிழார் அடிகள் அருளிய பெரிய புராணம். இது ஓம் நமசிவாய என்ற சிவ மூல மந்திரம். பெரிய புராணம் கதை இல்லை, பெரிய புராணம் வரலாறு. சம்பந்த சாமி எப்போ பிறந்தார் தெரியுமா? தேதி சொல்றேன். 12/5/639. கிபி 639வது வருஷம் மே மாசம் 12ஆம் தேதி திருவாதிரை நட்சத்திரம். பழனியப்பன் ஐயா திருவாதிரை நட்சத்திரம். யாரு? சம்பந்த சுவாமி. சம்பந்தர் அவதாரம் திருவாதிரை நட்சத்திரம். ஆதிசங்கரர் அவதாரம் திருவாதிரை நட்சத்திரம். சேக்கிழார் பெரிய புராணம் பாடத் தொடங்கி அரங்கேற்றியது ஒரு சித்திரை திருவாதிரை நட்சத்திரம். அரங்கேற்றம் முடிஞ்சது அடுத்த வருஷம் சித்திரை திருவாதிரை நட்சத்திரம். ஆக ஒரு வருஷம் இந்த பாட்டை முழுக்க சொல்லி அர்த்தம் சொல்லி இருக்கார் சிதம்பரத்தில். பெரிய புராண அரங்கேற்றம் 12ஆம் நூற்றாண்டில். சம்பந்த சுவாமி பிறந்தது 639 மே 12ஆம் தேதி திருவாதிரை. ஞானப்பால் சாப்பிட்டார்ல, அது எப்போ? 642 மே 9ஆம் தேதி. கணக்கு இருக்கு எல்லாத்துக்கும். 3 வருஷம் தானே. 639 3 642 642 மே மாசம் 9ஆம் தேதி. ஜோதியில் கலந்தார் இல்ல 16 வயசுல சிவஜோதியில். 28/5/655 மே மாசம் 28ஆம் தேதி 655வது வருஷம் வைகாசி மாதம் மூல நட்சத்திரம். எடுத்து பாருங்க, பஞ்சாங்கத்தை கரெக்டா இருக்கும். கணக்கு போட்டுக்கிட்டே போகணும். ஆக இது முழுக்க சரித்திரமே தவிர இது ஒன்றும் பொய்க்கதை இல்லை. ஆணை நமதென்ற பெருமாள் அப்படின்னு சம்பந்த சுவாமிக்கு பேர் வைக்கிறான். அது என்ன ஆணை நமதென்ற பெருமாள் சொல்றாரு? ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்லன்னு பாடினார்ல, அதுல கடைசி பாட்டு என்ன? தேனமர் பொழில் கொளாலை வடை சென்னல் துண்ணி வடர செம்பன் எங்கும் நிகழ நான்முகன்னாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தான் ஒரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. எவ்வளவு தைரியமா! ஆணை நமதே. நான் சொல்றேன், ஏன் இளவரசர் ராஜா விட்டு பிள்ளை இல்ல, இளவரசர் ஆணை நமதே. அவருக்கு பேர் என்ன தெரியுமா? ஆணை நமதென்ற பெருமாள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் கவலைப்படாத போ. சமயம் நம்பிக்கை கொடுக்கிறதுக்கு தான். நம்பிக்கை கொடுத்த சமயம் இந்து சமயம். கிறிஸ்தவ பெருமக்கள் சொல்கிறார்கள், நீங்கள் பாவிகள், பாவத்தின் சம்பளம் மரணம். பையன் கேட்குறான், சார் அப்போ நீங்கள் புண்ணியவானான்னு கேட்குறான் அவரை பார்த்து. அதெல்லாம் கிடையாது. பிறவி ஒன்றும் பாவத்தினால மட்டும் வரலை, புண்ணிய பாவத்தினால வருது. புண்ணியம் இருக்கிறதுனால நல்ல காரியம் செய்கிறோம், பாவம் இருக்கிறதுனால கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். இன்பமும் துன்பமும் கலந்தது தான் பிறவி. வெறும் இன்பமும் கிடையாது, வெறும் துன்பமும் கிடையாது. எதனால இன்பம் அனுபவிச்சோமோ அதனாலேயே துன்பம் வரும். கண்ணதாசன் தான் எழுதுவார், இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, 2 பேரும் மகிழ்ச்சியா இருந்தோம், யார் பிரிந்தாலும் வேதனை பாதின்னு எழுதி வச்சான். யார் போனாலும் மிச்ச பாதி என்ன? வேதனை பாதி. இந்த இன்பம் எவ்வளவுக்கு அதிகமோ அந்த துன்பம் அவ்வளவுக்கு அதிகமாக இருக்கும். இதுதான் சார் வாழ்க்கை. அப்போ இந்த வாழ்க்கையை பொறுத்த மட்டும் எல்லாம் நம்முடைய பெருமக்கள் அடியார்கள் நாயன்மார்கள் வாழ்ந்து காட்டினார்கள். சம்பந்த சுவாமி நமக்கு உறுதி கொடுத்து கவலைப்படாதே, கோயிலுக்கு போ, நல்லா இருக்கலாம் என்று நம்பிக்கை ஊட்டினார். கிறிஸ்தவ பெருமக்களுக்கு முன்பே மக்கள் தொண்டை பின்பற்றியவர்கள் நம்முடைய நாயன்மார்கள். கிறிஸ்தவ பெருமக்கள் இந்த பக்கம் வந்ததெல்லாம் 1600க்கு அப்புறம் தானே.
சம்பந்த சுவாமி காலம் எப்போ? 7ஆம் நூற்றாண்டு, 639 to 655. அப்பவே தொண்டு தொடங்கி விட்டது. என்ன தொண்டு? எல்லாருக்கும் சாப்பாடு போடு, வந்தவனுக்கெல்லாம் சாப்பாடு போடு, பஞ்சம் வந்துருச்சா, பசி வந்துருச்சா, சோறு போடு, ஞானம் கொடுக்கணுமா, பாட்டு பாடு, ஞானம் கொடு. தொண்டு அப்பொழுது தொடங்கி விட்டது. ஆண்கள் வளர்ப்பது முத்தி, அதுக்கு பேர் சொல்லுவாங்க. தட்சிணாக்கினி, காருகபத்தியம், ஆகவனியம்னு 3 தீ ஆண்கள் வளர்ப்பார்கள். திருநீலநக்க நாயனார் அந்த முத்தியை வளர்த்தாராம். முந்தைய வரலாறு சொல்லியிருக்கேன். அந்த அக்னிஹோத்திரம் பண்றவர் முத்தி வளர்ப்பாராம். அவங்க வீட்டு அம்மா வந்த உடனே 4 தீ எரியுமா. அது என்ன? அந்த அம்மா தனியாக ஒரு அடுப்பு வச்சாங்களா? இல்லை, அவள் கற்பு தீயும் சேர்ந்து 4 தீ சேர்ந்துதான். விளையாட்டில் கற்பு நெருப்பு மாதிரி. ஆஞ்சநேய சுவாமி இலங்கையை எரிச்ச உடனே ராவணன் சொன்னானா, ஒரு குரங்கு சுட்டு பிடிச்சுன்னானா. விபீஷனை எந்திரிச்சான், குரங்கு சுடல, நீ கொண்டாந்து வச்சியே ஒருத்தி, அவளுடைய கற்பு தீ சுட்டது. குரங்கு அதுக்கு அடையாளம், அவ்வளவுதான். அது மாதிரி பாடுறார் பாருங்க. ஆய்ந்த மெய்ப்பொருள் நீரென வளர்க்கும் அக்காப்பில் ஏய்ந்த 3 தீ வளர்த்துளார் இருபிறப்பாளர். அந்தணர்களுக்கு இருபிறப்பாளர்னு பேர். ஏன்? பூணூல் போடுறதுக்கு முன்னாலே ஒரு ஜென்மம், பூணூல் போட்டதுக்கு அப்புறம் பிரம்மத்தை அறிந்த பிராமணன் 2வது ஜென்மம். இருபிறப்பாளர் பொழுதறிந்து நுவல, திருமுருகாற்றுப்படை. இவர் திருநீலநக்கர் இருபிறப்பாளர். நீந்தும் நல்லறம் நீர்மையின் வளர்க்கும் அத்தீயை வாய்ந்த கற்புடன் 4 வளர்ப்பர்கள் மடவார். பெண்கள் கற்புத்தீயோட சேர்த்து 4 தீ வளர்ப்பார்கள். அப்போ ஆணும் பெண்ணும் இணைந்து நடத்தியதுதான் பழைய திருத்தொண்டு. பிள்ளைகளும் சேர்ந்துச்சு, குடும்பம், அவ்வளோதானே. இப்போ ஒரு 10 செய்தி சொல்ல போறேன். குடும்பத்தில் யார் யார் எப்படி இருக்கணும், ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும், பையன் எப்படி இருக்கணும், அம்மா எப்படி இருக்கணும், அப்பா எப்படி இருக்கணும், வேலைக்காரி எப்படி இருக்கணும், எல்லாம் வரப்போகுது. சேக்கிழார் சுவாமி நினைச்சு பாடியிருக்கார். முதல்ல சாப்பாடு தயார் பண்ணுறோம் குடும்பத்தில். முதல்ல சோறு வடிக்கணுமா, முதல்ல காய்கறி வைக்கணுமா? ஒரு கேள்வி. நம்மளாம் என்ன பண்ணுறோம்? இப்போ காய்கறியை முதல்ல வச்சு ஃப்ரிட்ஜில் தூக்கி போட்டுவிடுவோம். நாளைக்கு ஆகும், நாளானைக்கு ஆகும், அடுத்த வருஷத்துக்கு ஆகும். அம்மா போட்டு வச்சிடறோம்ல. எத்தனை வீட்டில் வைக்கிறோமா இல்லையா சொல்லுங்க? முந்தியெல்லாம் ஃப்ரிட்ஜு கிடையாதுங்க. இப்போ ஃப்ரிட்ஜு போட்டு உள்ளதுக்கி வச்சிடறோம். எடுத்து அப்பப்போ அவர் தலையை கண்டு சூடு பண்ணி போட்டுற வேண்டியது. அதானே செய்கிறோம். சோறு மட்டும் அப்பப்போ வடிச்சுக்கிறோம். சோறு ஃப்ரிட்ஜில் போட்டால் ரொம்ப விரைச்சி போயிடும். முதல்ல காய்கறி தயார் பண்ணிட்டு அப்புறம் சோறு வடிக்கிறோம். நம்ம வழக்கம். சேக்கிழார் சுவாமி சொல்றார், முதல்ல சோறு வடித்து வச்சிருங்கோ, காய்கறி அப்புறம் தயார் பண்ணுங்க. ஏன்? சோறு வடிச்சாச்சுன்னா யாரும் வந்து திடீர்னு பசின்னு கேட்டா சோறு இருக்கும், தயிர் இருக்கும், ஊறுகாய் இருக்கும், போட்டு சாப்பிட சொல்லிவிடலாம். காய்கறி தயார் பண்ணி வச்சுட்டா வெறும் காயவா கொடுத்து சாப்பிட சொல்ல முடியும்? இருங்க, நான் சோறு வடிக்கிறேங்கணும். அவர் எனக்கு சாப்பிட பசிக்குதே பாரு. அதனால என்ன செய்யணுமா, அவசரமான விருந்தாளிக்கு சோறு போடுற மாதிரி முதல்ல சோறு வடிக்கணும். எங்கே சொல்றார் சேக்கிழார் சுவாமி? காரைக்கால் அம்மையார் வரலாற்றை சொல்றார். அம்மையார் சோறு வடிச்சு வச்சுட்டாங்க. அந்த கணவன் வந்ததுக்கு அப்புறம் கறி தயார் பண்ணலாம்னு இருந்தாங்க. சிவனடியார் வந்துட்டார். இனிமே கறி தயார் பண்றதுக்கு நேரம் இல்லை. திருவமுது கைகூடிற்று, கரியமுது கைகூடவில்லை. சாதத்துக்கு என்ன பேரு? திரு அமுது. கறிக்கு என்ன பேரு? கரியமுது. வைஷ்ணவ பெருமக்கள் சாதத்துக்கு சாத்தமுதும்பாங்க. பாயாசத்துக்கு பேர் என்ன தெரியுமா? திருக்கண் அமுது. பாயாசத்தில் அந்த ஜப்பரிசி தெரியுமில்ல, அது கிருஷ்ணன் கண்ணுக்கு சமானமா. கும்பிடணுமா இல்லையா அவங்கள? நம்மளும் தான் பாயாசம் சாப்பிட்றோம். எத்தனை டம்ளர் சாப்பிட்றோம். பாயாசம் நல்லா இருக்கு, இன்னும் ஒரு கப்பு ஊற்றுங்க, இந்த ஷண்மனானுக்கு ஒரு கப்பு ஊற்றுங்க, அப்படியே எனக்கு கொஞ்சம் ஊற்றுங்க. சாப்பிட்றோமா இல்லையா? அது என்னவா? அதுக்கு பேரு திருக்கண் அமுதான். பெருமாள் கண் அங்கே தெரியுதான். அந்த மாதிரி திருவமுது கரியமுது. திருவமுது கைகூடிற்று, கரியமுது கைகூடவில்லை. அம்மா என்ன பண்ணாங்க? சாதத்தை எடுத்து நல்ல தயிர், உங்கள் யோகர்ட் தயிர் அங்கே வச்சுக்கிறீங்க, நல்ல கெட்டியாக இருக்கு, அப்படி தயிர் விட்டு பிசைஞ்சு கொடுத்து
தொட்டுக்க என்ன செய்யலாம்? அவன் கொடுத்த மாம்பழத்தை நறுக்கி போட்டாங்க. வந்த அடியார் நல்லா சாப்பிட்டு போயிட்டார். அங்கதான் கதையே ஆரம்பிச்சுது. கரியமுது தயார் பண்ணி வச்சிருந்தா காரைக்கால் அம்மையார் கதையே இல்லை. கரியமுது இல்லாமையினாலே மாம்பழத்தை போட போக கணவன் வந்து கொடுத்த ஒரு மாம்பழத்தை சாப்பிட, அடுத்த மாம்பழம் எங்கேன்னு கேட்க, இந்த அம்மா சிவபெருமானேன்னு சொல்ல, சிவபெருமான் அந்த மாம்பழத்தை கையில் கொடுக்க, அவன் அதை வாங்கி சாப்பிட, இது நான் கொடுத்த மாம்பழம் இல்லை, ரொம்ப நல்லா இருக்கேன் நானா. ஏதுன்னு கேட்டான். அந்த அம்மா உண்மையை சொல்லிவிட்டான். அப்போ என்ன தெரியுது? புருஷங்கிட்ட உண்மையை சொல்லணும். இதெல்லாம் அந்த காலத்தில் சரிதானா? சொல்லியாச்சு. சொன்ன உடனே அப்படியா நிஜமா இன்னொரு மாம்பழம் கொண்டான் நானா. சிவபெருமானேன்னா அடுத்த மாம்பழம் வந்தது, அதை கொண்டே கையில் கொடுக்க, அவன் வாங்கி சாப்பிட போக, அது சாட்சிக்கு வந்த மாம்பழம் அப்படியே பறந்து போயிடுச்சு. அவன் அம்மாவை விட்டுட்டு வெளியூருக்கு பொருள் தேட போயிட்டான். இந்த அம்மா இங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்க. பொருள் தேடினா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணனா அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அம்மா பேரை புனிதவதின்னு வச்சான். வேற ஊரில் இருந்தான். சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சுது. காரைக்கால் அம்மையாரை தோளில் தூக்கிக்கிட்டு பல்லக்கில் வச்சு கொண்டுக்கிட்டு அங்கே போயிட்டாங்க. அம்மாவை பார்த்த உடனே காலில் விழுந்து கும்பிட்டான், இவள் கடவுள். அப்போ அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? இந்த உடம்பு தசை பொதி, தசை பொதி, இவனுக்காக சுமந்த தசை பொதி. எப்போ இவன் என்ன வேணாம், நான் கடவுள்னு சொல்லிவிட்டானோ இந்த உடம்பு எனக்கு வேண்டாம், பேய் வடிவங்குடுன்னு கேட்டாங்களாம். காரைக்கால் பேயார். அடிப்படை எங்கே ஆரம்பிச்சுது? திருவமுது கரியமுது அங்கே ஆரம்பிச்சுது. அடுத்தாப்புல ரெண்டாவது செய்தி, சாப்பிட்றதுக்கு இலை போடுற பொழுது இலையில அறிந்த பக்கம் எந்த கைப்பக்கம் இருக்கணும், இலையினுடைய அந்த நுனி எந்த கைப்பக்கம் இருக்கணும். நம்மளும் வீட்டில் இலை போட்டு சாப்பிட்றோம். இலை போடுற பொழுது மரத்திலிருந்து வெட்டினம் பாருங்க, அது வலது கை பக்கம் இருக்கணும். அந்த நுனி இடது கை பக்கம் இருக்கணும். இது எங்கே சொல்றாரு சேக்கிழார்? எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. அப்போது அடிகள் வீட்டுக்கு அப்பர் சுவாமி சாப்பிட வந்தார். அந்த அம்மா சாப்பாடு போடுறதுக்கு இலை போட்டாங்க. அது பெரிய கதை. மூத்த பையனை கூப்பிட்டாங்க. குடும்பம் தானே, முந்தி சொல்லி இருக்கேன், திரும்ப ஞாபகப்படுத்துறேன். சாப்பாடு தயாராகி விட்டது. மூத்த திருநாவுக்கரசு சாமிக்கு சாப்பிட்றதுக்கு இலை கொண்டுகிட்டு வா. அந்த பிள்ளை என்ன அறியுமா சொல்றான்? நல்ல தாய் தந்த ஏவ நான் இது செய்யப்பெற்றேன் என்று ஒல்லையில் விரைந்து தோட்டத்து உள்புக்கு பெரிய வாழை மல்லலம் குருத்தை, இலையல்ல மல்லலங்குருத்தை ஈனும் பொழுதினில் வாழ் அரா ஒன்று அல்லலுற்று அழுங்கிச் சோர அங்கையில் தீண்டிற்றன்றே. அந்த பிள்ளை வேகமா ஓடுனா, எங்க அப்பா அம்மா நல்லவங்க, திருப்பணியில எனக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க, நான் தான் இலை கொண்டு வரப்போறேன், அடியார் தொண்டு எனக்கும் கிடைச்சது. பிள்ளை அப்படி இருக்கணும். ஓடி போனா எடுத்தான், குருத்தா இருக்கிற இலையை எடுத்தான். அந்த குருத்து வாழை குருத்துக்குள்ள ஒரு பூநாகம் இருந்தது. விரிச்ச இலை கொடுக்க கூடாது. விரிச்ச இலையை போட்டா என்ன ஆகும்? ஏதாச்சும் முன்னால காக்கா எச்சமிட்டு இருக்க வாய்ப்பு உண்டு. அதனால அடியார்களுக்கு சோறு போடுற பொழுது பொன்னரமா இருக்கும் பாருங்க, சுருண்ட இலை, அதைத்தான் எடுத்து சோறு போடணும். சேக்கிழார் சாமி குருத்தைங்கிறாரு. இலை வேற, வாழை குருத்து வேற, நினைப்புல வச்சுங்க. அதெல்லாம் தமிழ் சொற்கள். அதை எடுக்க போனா உள்ள இருந்து பூநாகம் தீண்டுனுச்சு, போச்சு. பூநாகம் தீண்டின உடனே ஓடி வந்தான். பரிகள குருத்தை, அங்கே இலைங்கல, பரிகள குருத்தை தாயார் பால் வைத்து படிமேல் விழுந்தான். அம்மாட்ட கொடுத்துட்டு அந்த புள்ள கீழே விழுந்துட்டானா. வேலையை முடிச்சு விட்டான், என் கடமை தீர்ந்ததுன்னு சொல்லிவிட்டான். கொடுத்துட்டு கீழே விழுறான். இந்த அம்மா இலைய வாங்குறாங்க. பிள்ளைய தெரிஞ்சுக்கிட்டாங்க, சுருட்டி வச்சாச்சு பாய்க்குள்ள. இலைய போடுறாங்க. எப்படி இலை போட்டாங்க தெரியுமா? புகழ்ந்த கோமயத்து நீரால் பூமியை பொலிய நீவி. கோமயம்னா என்ன? சாணம். கோ சலம்னாத்தான் தண்ணி, மூத்திரம். கோமயம்னா சாணம். ரொம்ப பேர் புரியாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கோமயம், கோசலம். ஜலம்னா நீர் தானே. பசுவின் சிறுநீர் கோசலம், சாணம் கோமயம். சாணத்தினால அந்த இடத்தை முழுகினாங்களாம். அடியார் சாப்பிட்ற இடத்தை. சாப்பிட்டதுக்கு பின்னால முழுகிறது தப்பு, சாப்பிடும் முன்னால முழுகிறது சரி. சாப்பிட்ட இடத்த சுத்தமா முழுகணுமா? ஏன்? அதுமே சாப்பிடும் முன்னால அந்த இடத்துல எந்த கிருமியும் இருக்கப்படாது. சாணம் என்பது கிருமி நாசினி.
காஞ்சி பரமாச்சாரியார் 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான் சாணி போட்டு மெழுகின தரையில காலை மடக்கி உட்கார்ந்து இருப்பார். 100 வருஷத்துக்கு அப்படித்தான், அப்படி வாழ்ந்தவர். அந்த தரை ஆன்டி பாக்டீரியா, அதெல்லாம் ஆன்டிசெப்டிக்குங்கிறீங்கல்ல, அது மாதிரி ரொம்ப நல்லதான். சாணத்தினால மெழுகி திகழ்ந்தவான் சுதையும் போக்கி சிறப்புடை தீபம் ஏற்றி. சுதை சுண்ணாம்பு மாதிரி, கோலம் போடுறதுன்னு அர்த்தங்கன. உட்கார்ந்த இடத்துக்கா சுண்ணாம்பு போடுவாங்க, வெள்ளையா கோலம் போட்டாங்களாம். சாணத்தினால முழுகி கோலம் போட்டு நிகழ்ந்த கதலி நீண்ட குருத்தினை விரித்து. கதலினா வாழைத்தண்டு, இந்த இடத்துல வாழை மரம், வாழை இலை. நீண்ட குருத்தினை விரித்து நீரால் மகிழ்ந்துடன் விளக்கி. அந்த இலைய தண்ணி விட்டு கழுவுனாங்களாம். என்ன சொல்றாரு பாருங்க, நீரால் விளக்கி ஈர்வாய் வலம்பெற மரபின் வைத்தார். ஈர்வாயினா என்ன? எடுத்த பகுதி, வெட்டி எடுத்த பகுதி வலம்பெற, வலதுகை பக்கத்திலே இருக்க அந்த அம்மா இலை போட்டாங்களாம். இலை போடுறது எப்படின்னு கூட சேக்கிழார் சுவாமி பெரிய புராணத்தில் சொல்றார். ஏன்? ஆமா, ஏன் சார் அப்படி வைக்கணும்? நம்ம பையன் எல்லாத்துக்கும் இப்ப ஏன்னு கேட்பானா இல்லையா? எதனால யோசிச்சு பாருங்க. இந்த வெட்டின பகுதி அகலமா இருக்கும், நுனிப்பகுதி சின்னதா இருக்கும். நம்ம வலது கையினால சாப்பிட்றோம். காய்கறிகள்லாம் இந்த பக்கம்தான் வைக்கணும். இந்த உப்பு இந்த ஓரத்தில் வைக்கணும். எந்த ஓரத்தில்? இந்த நுனி இலையில. ஏன்? ஒவ்வொரு முறையுமா உப்பை சாப்பிடுவான்? எப்போவாவது தானே எடுப்பான். எப்போவாவது எடுக்கிற அப்பளம், எப்போவாவது எடுக்கிற தொன்னை, எப்போவாவது எடுக்கிற உப்பு, ஒரே ஒரு முறை போடப்படக்கூடிய அக்கார அடிசில் அல்லது ஏதாச்சும் ஜிலேபி, அதெல்லாம் ஒரு முறை தான் போடுவான். அதெல்லாம் அங்கே வைக்கணுமா? சாப்பிடக்கூடிய கறி கூட்டெல்லாம் இந்த கை பக்கம் வைக்கணுமா? எடுத்து சௌரியமாக சாப்பிடலாமா? இந்த கை அங்கே போக வேண்டாமா? என்ன கெட்டிக்காரத்தனம் பாருங்க. சாப்பிட்றது ஒரு நாகரீகம், விளையாட்டு இல்லைங்க. ஔவையார் சாப்பிட உட்கார்ந்தா. ஔவையாருக்கு பக்கத்தில் ஒரு முட்டா பைய சாப்பிட உட்கார்ந்தான். அவன் முன்குடுமி வச்ச ஒரு சோழியன். பசி, அவன் மேலே தப்பு இல்லை. ஔவையாருக்கு பக்கத்தில் சாப்பிட உட்கார்ந்துட்டான். சாப்பிட்றான், அள்ளி அள்ளி கொட்டிக்கிறான். உண்பது வேறு, தின்பது வேறு, நக்குவது வேறு, பருகுவது வேறு, கொட்டிக்கிறது வேறு. சோறு உண்டான், முறுக்கு தின்றான். தமிழ் வார்த்தைங்க. சோறு உண்பது, முறுக்கு கடிச்சு சாப்பிட்றோம்ல, முறுக்கு தின்றான். தண்ணீர் பருகினான், பாயாசத்தை நக்கி சாப்பிட்டான். பாயாசத்தை கையில தொட்டு 2 கையினாலையும் நக்கி சாப்பிடணுமா, அப்பத்தான் ருசியா இருக்குமா. கப்பலை வச்சுக்கிட்டு உறிஞ்சப்படாதான். நான் சொல்லல, இந்த சொல்ல போறார் சேக்கிழார் கொஞ்ச நேரத்துல. எவ்வளவு சார் சொல்றாரு. ஆஹா, நீ எப்படி வாழணும், என்ன ஏது, அவ்வளவுன்னு சொல்ல போறார். அப்ப என்ன பண்றான்? அடிக்கடி எடுக்கிறது. ஔவையார் சாப்பிட உட்கார்ந்தான். இந்த ஆளு வேக வேகமா அப்படி அப்படி சாப்பிட்றான். இவன் ஆடின ஆட்டத்தில் முன்குடுமி அவுந்து வச்சு, அவுந்து சோத்தில் விழுந்துருச்சு. அது நீளமான குடுமி, கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கான். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமுங்க. விளையாட்டில் நமக்கு முடி வெட்டலைன்னா உலகமே போயிடுது. அவ்வளவு முடி வச்சு பாதுகாத்திருக்கான். விழுந்துருச்சா, இந்த விழுந்த குடுமியை உதறினான். இவ்வளவு சோறு ஔவையார் இலையில விழுந்துருச்சு. எப்படி இருக்கும்? அவன் சோத்தில் குடுமி விழ, இந்த குடுமி வட்ட சோத்தை உதற விழுந்துருச்சு. ஔவையாருக்கு ரௌத்திரம் வந்துருச்சு, கோபம், பத்திரகாளி ஆயிட்டா. உடனே பாட ஆரம்பிச்சா, சுருக்க விழுந்த முன்குடுமி சோழியா. சுருக்கு அவிழ்ந்த முன்குடுமி சோழியா. இப்படி பார்த்தேன், வாயில சோறு காஞ்சி போய் கிடக்கு. அவ்வளவு நேரம் சாப்பிட்றேன். சோற்று பொறுக்கு உலர்ந்த வாயா, சோற்று பொறுக்கு உலர்ந்த வாயா, புலையா. எந்த ஊர்ரா? கும்பகோணம். ஓ, திருக்குடந்தை கோட்டானே. திருக்குடந்தைன்னா கும்பகோணம். கோட்டானே, நாயே குரங்கே, உன்னை ஒருத்தி போட்டாளே வேலையத்து போய். வார்த்தை பார்த்தீங்களா? உன்னை ஒருத்தி பெற்றாலே இல்லை, போட்டாலே. பண்ணி குட்டி போட்ட மாதிரி உன்னை போட்டிருக்கடா. அவன் எந்திரிச்சு ஓடி போயிருக்க மாட்டாமே. என்ன வார்த்தை பாருங்க, எஃபெக்டிவ். நினைச்சா பாட்டு வருங்க, நம்ம தான் தடுமாறி போறோம். சுருக்க விழுந்த முன்குடுமி சோழியா, சோற்று பொறுக்குலர்ந்த வாயா, வெண்பா புலையா, திருக்குடந்தை கோட்டானே, நாயே குரங்கே. வேற எப்படி திட்டதவனே? உன்னை ஒருத்தி போட்டாலே வேலையத்து போய்.
அவளுக்கு வேறு வேலை கிடையாது, உன்ன மாதிரி ஒரு பிள்ளையை பெற்று போட்டிருக்கிறான். என்ன கடுமை! எதுக்கு சொல்ல வந்தேன்? சாப்பிட்றது ஒரு நாகரிகம், இலை போடுறது ஒரு நாகரிகம். அதுக்காக வேண்டி அடுத்தாப்புல பாருங்க, அடியார் பணியில் பிள்ளைகளுக்கு பங்கு தர வேண்டும். நம்மளே பண்ணக்கூடாது. அந்த அம்மா போய் இலை எடுத்துக்கிட்டு வந்திருக்கப்படாது. மூத்த பிள்ளையை கூப்பிட்டு நீ போய் இலை எடுத்துக்கிட்டு வாடா, அந்த புண்ணியம் அந்த பிள்ளைக்கும் கிடைக்கணும். நம்ம பழக்கம் பிள்ளைகளுக்கு வரணும். பிள்ளை மகிழ்வோடு பணி செய்ய வேண்டும். அந்த பிள்ளை அப்படித்தான் சொன்னான், நல்ல தாய் தந்த ஏவ நான் இது செய்ய பெற்றேன். அடுத்தாப்புல இல்லற நடத்துகிற பொழுது எப்படி நடத்தணும்? 6 பங்கு வைக்கணுமா வருமானத்தை. தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான், அரசு. தென்புலத்தார் இறந்து போன அப்பா அம்மா பாட்டனார் அவங்களுடைய காரியங்கள் பண்றதுக்கு, தெய்வத்துக்கு கொடுக்கறதுக்கு. விருந்து, விருந்துன்னா யார் தெரியும்ல? எங்க அத்தை வந்தாங்க விருந்தாளின்னு சொல்லப்படாது, எங்க மாமா வந்தார் விருந்தாளின்னு சொல்லப்படாது. அவங்கெல்லாம் சுற்றத்தார். தெரியாதவன் வந்தாத்தான் விருந்து. விருந்துன்னா புதுமைன்னு அர்த்தம் தமிழ்ல. புது ஆளு வந்தாத்தான் விருந்து. சொந்தக்காரங்க வந்தா விருந்து இல்லை. சொந்தக்காரங்க வந்ததை விருந்துன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த ஆளு புது ஆளுன்னு நினைக்கிறான்னு அர்த்தம். அப்போ விருந்து வேற, சொந்தம் வேற. தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல் அதான் சுற்றம். தான் தனக்கு 6வது பகுதி ராஜாவுக்கு, 6ல் ஒரு பகுதி அரசனுக்கு வரி. அரசு கொள் கடன்கள் ஆற்றி மிகுதி கொண்டு அறங்கள் பேணி. ராஜாவுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து மிச்சத்தை வச்சு அறங்களை செய்து பரவரும் கடவுள் போற்றி. இதுக்குள்ளே கடவுளை நினைத்து கொண்டு குறவரும் விருந்தும் பண்பின் விரவிய கிளையின் தாங்கி. பெரியவங்களுக்கு மரியாதை பண்ணி சாப்பாடு போடுறது, விருந்து வந்தவனுக்கு சாப்பாடு போடுறது, சொந்தக்காரங்களை காப்பாத்துறது, இவ்வளவும் செய்து விளங்கிய குடிகள். இதான் இல்லறத்தான் கடமை. குடும்பம் இதை செய்யணும். குடிகள் ஓங்கி வரைபுரை மாடம் நீடி மலர்ந்துள்ள பதிகள் எங்கும். எல்லா ஊர்லையும் உள்ள மக்கள் இப்படி எல்லாம் வாழ்ந்தார்கள். பொய் கடிந்து அறத்தின் வாழ்வார். வீட்டில் பொய் கிடையாது. புனல் சடை முடியார்க்கு அன்பர். எல்லாம் சிவபெருமானுடைய அன்பர்கள். மெய்யடியார்கட்கான பணி செய்யும் விருப்பில் நின்றார். அடியார்கள் பணி செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள். வையகம் போற்றும் செய்கை மனையறம் புரிந்து வாழ்வார். சைவமை சார்புள்ளவர்கள். இதெல்லாம் குடும்பத்தின் தன்மைகள். இன்னொரு இடம் பாருங்க, இந்த குடும்பம் எப்படி இருக்கணுமா? தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை தூய மாந்தர் வாழ் தொண்டை நாடு. கனவுல கூட தீமையை நினைக்க மாட்டானா. திருவள்ளுவர் ஒரு பட்டிமண்டபம் போட்டார். தீமையா தீயா எது பொல்லாது? தீயா தீமையா? தீமைதான். ஏன்? தீ பிடிச்சி எரிகிறது தெரியும், தீமை பிடிச்சி எரிகிறது தெரியாது. தெரிகிறதுனால தீய அணைச்சிப்படலாம், தீமைய முடியாது. தீய வச்சா பொருள் தான் போகும், தீமையினால ஆன்மாவே கெட்டு போகும். தீய வச்சா வைக்கப்பட்டது தான் எரியும், தீமையை வச்சா வச்சவனே முதல்ல எரிஞ்சு போவேன். நான் அடுத்தவனுக்கு தீங்கு பண்ண நினைச்சா என் அளவில் கணிசமா கெட்டு போயிருக்கணும், இல்லைன்னா தீங்கு பண்ண மாட்டேன். திருவள்ளுவர் சொன்னார், தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். முடிஞ்சு போச்சு. ஒரு பட்டிமண்டபம் போட்டு தீர்ப்பு கொடுத்து விட்டாரு. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை தூய மாந்தர்வாள் தொண்டை நாட்டு இயல்பு சொல்வரைத்தோ அப்படிங்கிறார். இன்னொன்று, திருமுனைப்பாடி நாடு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும். திருமுனைப்பாடி நாடுன்னா எது? இந்த திருக்கோவிலூர், திருவண்ணாமலை பகுதி, இதெல்லாம் திருமுனைப்பாடி நாடுன்னு பேர். அந்த காலத்தில் திருவதிகை வீரட்டானம், திருநாவலூர், திருவெண்ணை நல்லூர் இதெல்லாம் சேர்த்து திருமுனைப்பாடி நாடு. சுந்தரமூர்த்தி பிறந்த திருநாவலூர் திருமுனைப்பாடி நாடு. அப்பர் பெருமான் பிறந்த திருவாமூர் திருமுனைப்பாடி நாடு. சம்பந்தசாமி பிறந்தது சோழ நாடு. 3 பேர்ல 2 பேர் பிறந்தது திருமுனைப்பாடி நாடு. சம்பந்தசாமி மட்டும்தான் சோழ நாடு. இந்த திருமுனைப்பாடி நாட்டு சிறப்பு சேக்கிழார் பாடுறார். வரந்தருவார்னு ஒருத்தர் இதை பாடுறார். யார் இந்த வரந்தருவார்? பாரதம் பாடினார் வில்லிபுத்தூர் ஆழ்வார். அதுக்கு அவர் புள்ள
முன்னுரை கொடுத்தார். எப்படி இருக்கு? அப்பா எழுத புள்ள முன்னுரை கொடுக்குதுன்னா அந்த பிள்ளைக்கு அவளது அறிவு இருக்குன்னு தானே அர்த்தம். ப்ரிஃபேஸுங்கிறீங்கள்ல, அந்த காலத்தில் பாயிரம்மா. வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாரதத்துக்கு வில்லிபுத்தூர் ஆழ்வார் புள்ள வரந்தருவார் பாயிரம் பாடினார். அதில் திருமுனைப்பாடி நாடு என்ன, அந்த பகுதி திருமுனைப்பாடி, அவங்க இருந்த திருக்கோவிலூர். திருமுனைப்பாடி நாட்டு சிறப்பை சொல்றார். திருக்கோவிலூர் சிறப்பு. திருக்கோவிலூரில் ஒரு திண்ணை, இது மாதிரி ராத்திரி ஒரு 7:30 மணி, கொஞ்சம் இருட்டாப்பில் ஒரு நேரம், ஒரு ஆழ்வார் வந்தார், திண்ணையில் படுத்துட்டார். 1/2 மணி நேரம் ஆச்சு. அடுத்த ஆழ்வார் வந்தார். ஐயா இடம் இருக்கா? ஒரு ஆள் படுக்கலாம், 2 இருக்கலாம், வாங்க பக்கத்தில் உட்காருங்க. 2 பேர் உட்கார்ந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சு. 3வது ஆள் வந்தார். ஐயா இடம் இருக்கா? 1 படுக்கலாம், 2 இருக்கலாம், 3 நிற்கலாம், வாருங்கள். 3 பேர் நிற்போம். இடம் கொடுக்கணுமா? அதுக்காக வரலாறு. 3 பேர் நிற்கிறாங்க. கரண்டு போயிடுச்சு, கும்மிருட்டு ஆயிடுச்சு, ஒன்றும் புரியலை. 4வது ஆள் ஒருத்தன் உள்ள புகுந்துட்டான். இந்த 3 பேரும் கேட்டு வந்தாங்க. அந்த ஆள் கேட்காம உள்ள புகுந்துட்டான். இப்படி இருக்கிறான், அப்படி இடிக்கிறான், முட்டுறான், மோதுறான். ஆனா அவன் முட்டுனான்னா நல்லாவே இருக்கு. யோசிச்சு பாருங்க. அது எப்படி? புதுசா கல்யாணமான உடனே புருஷன் பொண்டாட்டியும் பஸ்ஸில் போனாங்களாம். 90 வளைவு பஸ் போற வழி. 2 ஒன்று மேல ஒன்று விழுந்துக்கிட்டே போகுதான். வளைவு சந்தோஷமா இருந்துச்சு. இந்த 2க்கு 80 வயசு ஆயிடுச்சு. அவருக்கு 80 வயசு, அந்த அம்மாவுக்கு 74. இப்ப விழுந்தா, சனியனே ஏன் இப்படி சாயிற? என்ன கதை? சொல்லலாமா? சொல்லலாமா? யோசிங்க. அது மாதிரி மூவரான் உள்ள புகுந்துட்டான், இடிக்கிறான், சுகமா இருக்கு. யாரா இந்த ஆளு? இவன் தொட்டாலே நல்லா இருக்கே, யாரு தெரியலையே, இருட்டுக்குள்ள வந்துட்டானே, விளக்கேத்துவோமா? ஏத்து. ஒரு ஆள் பாட்டு பாடினார். வையம் தகழியாய் வார்கடலே நெய்யாக, உலகத்தை அகல் சட்டி ஆக்கினேன், கடல் தண்ணியை பூரா உள்ள கொட்டினேன். நடக்கிற காரியமா? சூரியனை திரியா போட்டேன், எரிய விட்டேன் அப்படின்னார். ஒன்னும் வெளிச்சம் அல்ல. வையம் தகழியாய் வார்கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக, செய்ய சுடராளியா நடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குகவே என்று வல்ல. அடுத்த ஆழ்வார் பார்த்தார். ரொம்ப பெருசா காலை வச்சு விட்டாரு. உலகத்தையே சட்டியாக்கி கடல் தண்ணியை பூரா போட்டு நடக்கிற காரியமா நம்மால? வேண்டாம். அன்பே தகழியாய், அன்பை சட்டி ஆக்கினேன், ஆர்வமே நெய்யாக, என் ஆர்வத்தை நெய்யா ஊத்தினேன், மனசை திரியா போட்டேன். என் முருகு சிந்தை இடும் திரியாய் நண்புலத்து ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன், நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான். பளிச்சுன்னு வெளிச்சம் வந்துருச்சு. இடிச்சாளு யாரு? பெருமாள் நிற்கிறார் சங்கு சக்கரத்தோட. நான் தாண்டா இடிச்சேன். கேட்காம வந்து உள்ள போகக்கூடியவன் பகவான் தானே. 3வது ஆழ்வார் பார்த்தார். ஆகா, திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாளி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாளி வண்ணன்பால் இன்று. இதெல்லாம் பார்த்தேன். மகாலட்சுமியை பார்த்தேன், பொன்மேனியை பார்த்தேன், ஒரு கையில சங்கு, ஒரு கையில சக்கரம், எல்லாம் பார்த்தேன். என் ஆளி வண்ணனை பார்த்தேன். இதுதான் சார் 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு தொடக்கம். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இதுக்கு இயற்பான்னு பேரு. எங்க? திருக்கோவிலூர்ல. அடுத்தாப்புல திருக்கோயிலூர் திருமுனைப்பாடி நாடு. நம்ம 3 பேர்ல 2 பேர் பிறந்தது திருமுனைப்பாடி நாடு. யார் 2 பேரு? சுந்தரமூர்த்தியும் அப்பர் சுவாமிகளும். அந்த ஆளு இதை பாடுறாரு, வரந்தருவார். என்ன பாடுறாரு பாருங்க. இது வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாரதத்துக்கு வரந்தருவார் கொடுத்த பாயிரத்திலே உள்ள பாட்டு. ரொம்ப பிடிச்சது, அதுக்காக அந்த பாட்டை பார்த்தேன். பாவருந்தமிழால் பேர் பெரு பணுவல் பாவலர் பாதினாள் இரவில் மூவரும் கூடி மொழி விளக்கேற்றி முகுந்தனை தொழுத நன்னாடு. 3 பேரும் நடுராத்திரியிலே மொழி விளக்கேற்றி பெருமாளை கும்பிட்ட நாடு. அடுத்தாப்புல பாருங்க, அழகானவர். தேவரும் மறையும் இன்னமும் காணா செஞ்சடை கடவுளை தேடும். தேவரும் மறையும் இன்னமும் காணா செஞ்சடை கடவுள் சிவபெருமான். தேவரும் மறையும் இன்னமும் காணா செஞ்சடை கடவுளை பாடும் யாவரும் மதித்தோல் மூவரில்.
யாவரும் மதித்தோர் மூவரில் இருவர் பிறந்த நாடு இந்த நன்னாடு. எல்லாராலும் பாராட்டப்படக்கூடிய சம்பந்தர், அப்பர், சுந்தரர் என்ற 3 பேர்ல 2 பேர் பிறந்தது இந்த நன்னாடு. என்ன ஆசை பாருங்க அவருக்கு. அதையும் பாடி இதையும் பாடி சைவம் வைணவம் 2ம் தலைத்தது திருமுனைப்பாடி நாடு. அந்த திருமுனைப்பாடி நாட்டு சிறப்பை சேக்கிழார் சொல்ற பொழுது குடிகள் எப்படி இருக்கணும், குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறார். தொன்மை முறை வருமண்ணின் துகளன்றி துகளில்லை. துகள்னா புழுதின்னு ஒரு அர்த்தம், துகள்னா குற்றம்னு ஒரு அர்த்தம். மண்ணில் உள்ள புழுதியை தவிர மனசில புழுதி கிடையாது. மண்ணில் உள்ள புழுதியை தவிர மனசில குற்றம் கிடையாது. நன்மை நிலை ஒழுக்கத்து நலம் சிறந்த குடிமல்கி சென்னி மதி புனைய வளர் மணிமாடச் செழும்பதிகள் மன்னி நிறைந்துள்ளது திருமுனைப்பாடி வளநாடு. திருமுனைப்பாடி நாட்டிலே குடிகள் குடும்பம் எப்படி இருந்துச்சு? எல்லாம் சரி. இது பொது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறிக்கோள் இருக்கணும். சாப்பிடுவது, மகிழ்ச்சியாயிருப்பது அது மட்டும் குறிக்கோள் ஆகாது. அப்பர் சுவாமிகள் ஒரு தேவாரத்தில் சொல்லுகிறார், பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார்தம் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவொடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோளிலாது கெட்டேன் சேலுலாம் கலனவேலி திருக்கொண்டீச்சரத்துளானே. ரொம்ப காலம் குழந்தையா போயிடுச்சு, 15 வயசு. அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு 20-30 வயசு அதில் போயிடுச்சு. மெலிவு மூப்பு எல்லாம் வந்து அதில் 30 வயசு போயிடுச்சு. ஒரு குறிக்கோளும் இல்லாமல் வாழ்க்கை வீணாக போயிடுச்சு. அப்பர் சுவாமி சொல்கிறார், நம்ம எங்கே போய் நிற்கிறது? குறிக்கோளில்லாது கெட்டேன். வாழ்க்கைக்கு ஏதாச்சும் ஒரு நோக்கம் வேணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் உண்டு. சிவனடியார்கள் 63 ஒரு நோக்கம் உண்டு. அது என்ன? சிவத்தொண்டும் அடியார் தொண்டும் செய்வது. அந்த தொண்டுக்கு முட்டுப்பாடு வருமானால் தொண்டை விடுறதில்லை, உயிரை விட்டுறது. இதுதான் குறிக்கோள், கடுமையான குறிக்கோள். கிட்டத்தட்ட 11 பேரை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரு சின்ன பட்டியல் 63 நாயன்மார்களில். முதல்ல காஞ்சிபுரத்துக்கு போகிறோம். தமிழ்நாட்டிலே பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராயிருந்த காலம், நெய்வேலியிலே பழுப்பு நிலக்கரி எடுக்க தொடங்கிய காலம். நெய்வேலி டவுன்ஷிப் அதை எப்படி கட்டுறது அப்படின்னு பொறியியல் வல்லுநர்கள் கூடினார்கள். எப்படியாவது கட்டணும்னு ஆசைப்பட்டார்கள். ஒரு என்ஜினியர் காமராஜிட்ட சொன்னார், நாங்கள் இங்கிலாந்துக்கு போய் எப்படி கட்டுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறோம். இன்னொருத்தர் சொன்னார், சுவிட்சர்லாண்டுக்கு போய் எப்படி கட்டுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறோம். காமராஜர் அழகா சொன்னார், இதுக்கு எதுக்கு செலவழிச்சுக்கிட்டு சுவிட்சர்லாண்டுக்கும் இங்கிலாந்துக்கும் போகணும்? மதுரைக்கு போங்க, இல்லாட்டி காஞ்சிபுரத்துக்கு போங்க, போதும். நகரமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தெரிந்து கட்டப்பட்ட நகரங்கள் 2. ஒன்று மதுரை, இன்னொன்று காஞ்சிபுரம். மதுரையிலே மீனாட்சி கோயில் நடுவில் தாமரப்பூ மாதிரி, தாமரப்பூவில் இருக்கிற மொட்டு இருக்கு பாருங்க, அது மீனாட்சி கோயில். அதை சுற்றி 4 பக்கம் 4 ஆடி வீதி, அதை சுற்றி 4 சித்திர வீதி, அதை சுற்றி 4 ஆவணி மூல வீதி, அதை சுற்றி 4 மாரட்டு வீதி, அதை சுற்றி 4 மாசி வீதி, அதை சுற்றி 4 வெளி வீதி. ரொம்ப தெளிவாக போகலாம். தெற்கு வெளி வீதி, வடக்கு வெளி வீதி, கிழக்கு வெளி வீதி, மேற்கு வெளி வீதி. தெற்கு மாசி வீதி, மேல மாசி வீதி, வடக்கு மாசி வீதி, அதே மாதிரி கீழ மாசி வீதி. திருப்பேரெல்லாம் கவலைப்படவே வேண்டாம், சூரியனை பார்த்துட்டு சொல்லலாம். சூரியன் இந்த பக்கம் உதிக்கிறாரா, இது கிழக்கு மாசி வீதி, நிற்கிற இடத்த வச்சு. தாமரப்பூ மாதிரி நடுவில் மீனாட்சி கோயில், சுத்தி வர தாமரை இதழ்கள். காஞ்சிபுரம் நடுவிலே காமாட்சி கோயில், சுத்தி வர தாமரை இதழ்கள். சங்க இலக்கியத்திலே மதுரை காஞ்சின்னு ஒன்று, மதுரையவும் காஞ்சிபுரத்தையும் ஒப்பிட்டு பாடியது. இப்போ ஏன் இதெல்லாம் பேசுறேங்கிறீங்களா? நம்ம ரொம்ப வேகமா காஞ்சிபுரத்துக்கு போகிறோம். தூய மாதவம் செய்தது தொண்டை நன்னாடு. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்ட நாடுன்னு 4 நாடு அந்த காலத்தில்.
நம்ம சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருக்கழுக்குன்றம் அந்த பகுதியெல்லாம் தொண்டை நாடு. தொண்டைமான் இளந்தரையன் ஆட்சி பண்ணின நாடு தொண்டை நாடு. தீமையை கனவில் கூட கருதாதவர்கள் வாழ்ந்த நாடு தொண்டை நாடு. சான்றோர்கள் வாழ்ந்த நாடு தொண்டை நாடு. சேர நாட்டிலே யானைகள் அதிகம், சோழ நாட்டிலே சோறு அதிகம், பாண்டிய நாட்டிலே முத்து அதிகம், தொண்டை நாட்டிலே சான்றோர்கள் அதிகம். அப்படி சேக்கிழார் பிறந்தது தொண்டை நாடு, குன்றத்தூர். அவர் பிறந்ததினாலே தொண்டை நாடு அன்று தொட்டு தொண்டர் நாடாக மாறிற்று. தொண்டை நாடு தொண்டர் சீர் பரவி நின்ற தொண்டரை பெற்றதாலே தொண்டை நாடு அன்று தொட்டு தொண்டர் நாடு ஆனதம்மா. அப்படி மாறிற்று. இந்த காஞ்சிபுரத்துக்கு நிறைய சிறப்பு. ஒரு பக்கம் சைவ காஞ்சி, ஏகாம்பரேஸ்வரர் கோயில், கச்சபேஸ்வரர் கோயில், கைலாசநாதர் கோயில். ஒரு பக்கம் சைவ காஞ்சி, ஒரு பக்கம் வைஷ்ணவ காஞ்சி, வரதராஜ பெருமாள் கோயில், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோயில், ஏகப்பட்டது. அது ஒரு பக்கம். ஒரு பக்கம் சைவ காஞ்சி, ஒரு பக்கம் வைஷ்ணவ காஞ்சி, ஒரு பக்கம் சமண காஞ்சி, சமணர்கள் பள்ளி சமண காஞ்சி. ஒரு பக்கம் ஜைன காஞ்சி, ஜைனர்கள் இருந்த பகுதி ஜைன காஞ்சி. ஒரு பக்கம் பகுத்தறிவு காஞ்சி, அறிஞர் அண்ணாதுரை வீடு பகுத்தறிவு காஞ்சி. ஆக இந்த காஞ்சிபுரத்தில் எல்லாம் உண்டு. காஞ்சிபுரத்திலே அம்பாள் தவம் செய்தாள். காஞ்சிபுரத்திலே ஏகாம்பரேஸ்வர பெருமான் மண்ணால் பிடிக்கப்பட்ட மூர்த்தி. அவருக்கு அபிஷேகம் கிடையாது, புனுகு மட்டும் சாத்துவதுண்டு. மாமரத்தின் ஏக மாமரம், ஒரே ஒரு மாமரம், 4 கிளைகள். 4 கிளையிலையும் 4 விதமான மாம்பழம் பழுக்கும். கிருபானந்த வாரியார் சுவாமி ஒரு திருப்பணி பண்ணினார். ஏகாம்பரேஸ்வரர் கோயில் மதில் திருப்பணி. தேவகோட்டை ராமநாதன் செட்டியார் குடும்பம் பணம் கொடுத்தது. வாரியார் முன்னின்று செயல்பட்டார். மதில் திருப்பணி. ஒரு பெட்ரோல் பங்கில் ஒரு பெரியவர், அவருக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. இந்த மதில் திருப்பணியை பார்க்கறதுக்கு அந்த பெரியவர் வர்றார். என்ன 40 வயசு இருக்கும். வந்தவர் வாரியார் சாமிகிட்ட கேட்கிறார், குழந்தை இல்லை, ஒரு போன வாரம் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, என்ன சொல்லுங்க. நாங்கள் இந்த கோயிலை சுற்றி வந்தோம், மாமரத்திலிருந்து ஒரு பிஞ்சு விழுந்தது. எந்த மாமரம்? கோயிலுக்குள்ளே இருக்கிற மாமரம். அங்கே உள்ள மாங்காய் மாம்பழம் யாரும் எடுத்து பயன்படுத்துவது கிடையாது, எல்லாம் கோயிலுக்கு தான். இப்பவும் அப்படித்தான். 4 கிளை, போய் பார்க்கலாம் நீங்க. மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற இராறு தோள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. அந்த மாவடி போன வாரம் போனோம், ஒரு மாம்பிஞ்சு விழுந்தது, என் பொண்டாட்டி அதை எடுத்து சாப்பிட்டுட்டா. இப்போ என்ன செய்யறது? அந்த பெட்ரோல் பங்கு மேனேஜர் கேட்கிறார். ஒரு அந்தணர் வாரியார் சாமி பார்க்கிறார். அந்த அம்மாவுக்கு சாப்பிடணும்னு தோணி இருக்கு, சாப்பிட்ருக்கு, பரவாயில்ல, அதை பெருசாக நினைக்காதீங்க. ஆனால் ஒன்று, அந்த அம்மாவுக்கு கடவுள் திருவருள் கிடைத்திருக்கிறது, இது பிரசாதம் மாதிரி ஏற்றுக்கிடுங்க. போய் ஏகாம்பரேஸ்வரரை கும்பிட்டு போங்க. அதுக்கது 9வது மாதம் ஆண் குழந்தை பிறந்தது. வலது பக்கம் தோளில் குழந்தைக்கு மாம்பிஞ்சு மாதிரி ஒரு மச்சம். புரியுதா? மாம்பிஞ்சு மாதிரி ஒரு மச்சம். வாரியார் சாமி சொன்னார், இப்ப புரியுதா இது கடவுள் பிரசாதம்னு? அவர் அந்த காலத்தில் திருப்பணிக்கு 10,000 ரூபாய் எடுத்து கொடுத்தார் அந்த ஐயர். சந்தோஷம். பெட்ரோல் பங்கில் மேனேஜர் அந்த காலத்தில். வாரியார் சாமி எழுதுறார், காஞ்சிபுரம் அப்படிப்பட்ட திருத்தலம். அம்பாள் உட்கார்ந்திருக்க சிவபெருமான் ஆகமத்தை எல்லாம் உபதேசம் பண்ணாராம். ஆகமங்கள் தமிழிலே இருந்தன, மறக்காதீங்க. வடமொழி ஆகமங்களுக்கு முன்னாலே தமிழில் ஆகமங்கள் இருந்தன. 28 ஆகமங்கள் இருந்தன. 9 ஆகமங்களை திருமூலர் திருமந்திரத்திலே கொண்டு வந்தார். சிவபெருமான் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, அவ்வளவு ஆகமங்கள். சிவபெருமான் ஆகமங்களை எல்லாம் சொல்ல அம்பாள் கேட்டாள். கேட்டு முடிச்ச உடனே அப்படி திரும்பினாள். உங்களுக்கு எது ரொம்ப விருப்பம்னு கேட்டாள். யாரை பார்த்து? சிவபெருமானை பார்த்து. அவர் சொன்னார், என்னுடைய அடியார்கள் எனக்கு வழிபாடு செய்கிறார்கள், அந்த பூஜை தான் எனக்கு விருப்பம், பூசனை அதுதான் எனக்கு விருப்பம்.
அப்படியா? அப்போ நானும் போய் உங்களுக்காக தவம் செய்து பூஜை பண்ணணும், நான் எங்க போய் தவம் செய்யலான்னு கேட்டாளாம். உலகத்தை இன்ற அன்னை அகிலாண்ட கோடி உலகின்ற பின்னையும் கன்னியன மறைபேசும் ஆனந்த ரூபமையிலே தாயுமான சுவாமி பாடுறார். அகிலாண்ட கோடி உலகின்ற பின்னாலையும் அவ கன்னிதான், கன்னியன மறைபேசும் ஆனந்த ரூபமையிலே அட்ட சித்தி நல் அன்பருக்கருள விருது கட்டிய பொன் அன்னமே அண்ட கோடி புகழ் காவை வாழும் அகிலாண்ட நாயகி என் அம்மையே. திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியை பற்றி தாய்மானார் பாடுறார். அந்த அம்பாள் கேட்டாள், நான் எங்க போய் தவம் செய்யலாம்? ஒன்று செய், காஞ்சிபுரத்துக்கு போ, அது நாம் விரும்பும் திருப்பதி, காஞ்சிபுரத்துக்கு சென்று தவம் செய். எண்ணிலாகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள, நாம் விரும்புவது வழிபாடு என்று சொல்ல அண்ணலார்தமை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள் பெண்ணின் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து. காஞ்சியில போய் கும்பிடு. அம்பாள் காஞ்சிபுரத்துக்கு வந்தா, மாமரத்தடியிலே மண்ணால சிவலிங்கம் பண்ணினா. அதான் இப்ப இருக்க ஏகாம்பரேஸ்வரர். மண் சிவலிங்கத்தை வச்சு பூஜை ஆரம்பிச்சிட்டா. ஒரு நாள் கம்பை மாநதி வெள்ளம் பெருக்கெடுத்தது. கம்பை நதி அங்க உள்ள ஆறுக்கு பெயர். வெள்ளம் பெருக்கெடுத்தது. இவ சிவபூஜை பண்ற இடத்துக்கு வெள்ளம் வர ஆரம்பிச்சது. நாமளா இருந்தா விட்டுட்டு ஓடி போயிருப்போம், நாளைக்கு இன்னொரு சிவலிங்கம் பிடிச்சிக்கலாம்னு. அந்த அம்மை பார்க்கிறாள், சிவபெருமானுக்கு ஆபத்து, வெள்ளம் வருமானால் அடித்து கொண்டு போய்விடும். அப்படியே சிவலிங்கத்தை இறுகத் தழுவிக் கொண்டாள். போயிடக்கூடாது, போனா நம்மளும் சேர்ந்து போறோம், அவ்வளவுதானே. சிவலிங்கத்தை இறுகத் தழுவிக் கொண்டாள். சிவபெருமான் அவளுக்காக அந்த யானையினுடைய தோல் போர்த்த கடினமான உடம்பை மென்மையாக்கி குலைந்து கொடுத்தார். என்ன தழுவுறது அவள்ல, குலைந்து கொடுத்தாராம். இது பாட்டு கல்லு மாதிரி இருந்தால் அவளுக்கு கஷ்டமா இருக்குமே, அதனால அவருக்கு பேரு தழுவ குலைந்த தலைவர்னு பேரு. அப்படி குலைஞ்சு கொடுத்த உடனே இவளுடைய மார்பினுடைய தழும்பு அவர் மார்பல பட்டுதான். இவ கையினால பிடிச்சா பாருங்க, கையிலே உள்ள வளையல் தழும்பு அவர் முதுகுல பட்டுதான். ஆக முளைத்தழும்பும் வளைத்தழும்பும் ஏற்றுக்கொண்டார் சிவபெருமான். அப்படியே முன்னால காட்சி கொடுத்துட்டார். அவளுக்கு ரொம்ப வெக்கமா போச்சு, இவரை போய் கட்டி தழுவிட்டோமே. என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு அதெல்லாம் மனசுக்கு வெட்கமா இருக்கும், ஆசையா இருக்கும், வெட்கமா இருக்கும். சிவபெருமான் பார்க்கிறார், அம்மையே இங்கே இரு, உனக்கு என்ன வேணும் கேள், நான் அறம் வளர்க்க வேண்டும். இந்தா 2 நாளி நெல்லை வச்சுக்கோ, 32 அறங்களும் செய். 2 நாளி நெல்லை வைத்துக்கொண்டு 32 அறங்களும் காமாட்சி செய்த ஊர் காஞ்சிபுரம். 10 விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் அது பாடகந்தண்டை கொலுசும் பச்சை வைடு உரியம் இச்சையா இழைத்திட்ட பாதச்சிலம்பினொளியும் முத்து மூக்குத்தியும் இரத்தின பதக்கமும் மோகன மாலை அழகும் முழுதும் வைடு உரியம் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாலி அழகும் சித்தமாயிருக்கின்ற காதினில் கம்மலும் செங்கையில் பொன்கங்கணமும் ஜகமெலாம் புகழ் பெற்ற முகமெலாம் ஒளியுற்ற சிறுகாது கொப்பின் அழகும் அத்திவரதன் தங்கை அத்திவரதன் தங்கை சக்தி சிவரூபத்தை அடியனேன் சொல்லலாமோ. அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே. அவள் அப்படியே அலங்காரம் பண்ணி பார்த்த பாட்டு இந்த பாட்டு. அப்படிப்பட்ட காஞ்சிபுரத்திலே காமாட்சி அம்மை தவம் செய்யக்கூடிய திருத்தலத்திலே ஒருவர் அவதாரம் செய்தார். இன்னொரு செய்தி சொல்லிவிடுறேன். காஞ்சி காமகோடி பீடம் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சிபுரத்திலே அருளாட்சி நடத்தின ஒரு காலம். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சந்திரமௌலீஸ்வரருக்கு பூஜை பண்ணுவார். அது எல்லாரும் பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு பெரிய மண்டபம், பெரியவர் காஞ்சி பரமாச்சாரியார் உட்கார்ந்து காமாட்சிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார். ஒரு வயசான பாட்டி அந்த ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க மடியிலே ஒரு குழந்தை இருக்கு, ஒரு 7 வயசு குழந்தை. இந்த பூஜை நடந்துகிட்டே இருந்தது. இந்த குழந்தை அப்படி திரும்பினது, பாட்டின்னுது. என்னன்னா பாட்டி, அந்த தாத்தா மடியில உட்கார்ந்து இருக்கிற குழந்தை கட்டி இருக்கிற மாதிரி பச்சை பட்டு பாவாடை வாங்கி தர்றியா? எந்த தாத்தா? அந்த பூஜை பண்றாருல தாத்தா.
பூஜை பண்றது காஞ்சி பெரியவர். அவர் மடியில குழந்தையும் இல்லை ஒண்ணும் இல்லை, சும்மாரு. ஒரே வேகமா அழுத்திட்டான். இல்ல பாட்டி நல்லா பாரு, அவர் மடியில அழகா பச்சை பசேல்னு ஒரு குழந்தை உட்கார்ந்து இருக்கு. அது கட்டி இருக்கிற பச்சை பட்டு பாவாடை ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டி பாட்டி இந்த வருஷம் தீபாவளிக்காவது எனக்கு அங்க பட்டு பாவாடை வாங்கி தர்றியா? பேசாம இருக்க மாட்ட. ஒரு போடு போட்டு நிறுத்தி விட்டா. குழந்தை தெய்வத்துக்கு சமானம். நம்ம அதை வேகமா போட்டு அடிச்சு விடுறோம். நமக்கு அந்த அறிவு இல்லை, அதுக்கு அறிவு இருக்கு. என்ன பண்றது? குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுறவனுக்கு தான் தெரியும், மற்றவனுக்கு தெரியாது. காஞ்சி பெரியவர் அப்படி திரும்பி பார்த்தார். ஒரு அங்க இருந்த காவக்காரனை கூப்பிட்டார். என்னமோ சொல்லி அனுப்பிச்சிட்டார். அந்த ஆள் அங்க இருந்து இங்க வந்தா, பாட்டி உங்களையும் குழந்தையும் எந்திரிச்சு போக சொல்றார் பெரியவர். ஐயா இன்னும் தீபாராதனை ஆகலையே. இல்லை, உடனே போக சொல்லி உத்தரவு. சரி, குழந்தைய கூட்டிக்கிட்டு பாட்டி போக, அந்த வேலையாள் கூடவே போக, பாட்டி ஒரு ஜவுளி கடைக்கு போக சொன்னார் பெரியவர். ஜவுளி கடை. காஞ்சிபுரத்திலையா பட்டு கடைக்கு பஞ்சம்? ஏகப்பட்ட பட்டு. மற்ற ஊரில் வாங்குற பட்டெல்லாம் பட்டுன்னு போயிடும். காஞ்சிபுரத்து பட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. போய் பார்த்தா, பாப்பா உனக்கு என்ன வேணும்? இந்த பச்சை பட்டு பாவாடை தான் அந்த குழந்தை கட்டி இருந்தது. என்னடி சொல்றேங்கிறா பாட்டி. இதுதான் எனக்கு வேணும் பாட்டி. 250 ரூபா போட்டான் அந்த காலத்தில். மடத்திலிருந்து பணத்தை கொடுத்து பாவாடையை வாங்கியாச்சு. பாட்டி உடனே குழந்தைக்கு இந்த பாவாடையை கட்டுங்க. அங்கேயே பழைய பாவாடையை அவிழ்த்துட்டு இந்த பாவாடையை கட்டியாச்சு. குழந்தைக்கு சந்தோஷம் தாங்கலை. புது பாவாடை, பச்சை பாவாடை, பட்டு பாவாடை, பார்த்த பாவாடை, நினைச்ச பாவாடை கிடைச்சிருச்சு. ஆடிக்கிட்டே வந்தது. எதிர்த்த வீட்டுக்கு போனது, அடுத்த வீட்டுக்கு போனது, எல்லா வீட்லையும் போய் பாவாடையை காட்டிட்டு அப்பா அம்மா தாத்தா எல்லாருக்கும் காட்டியது. புது பட்டு பாவாடையை கட்டி கொண்டு ராத்திரி சாப்பிட்டது. அதோட படுத்து தூங்கிட்டு விடிந்தது. பாவாடை புதிதாய் இருக்கிறது, குழந்தை பழசாக போய்விட்டது. முடிஞ்சு போச்சு. குழந்தையினுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. புது பாவாடை கட்டிக்கிட்டு படுத்த குழந்தை ஆண்டவன் திருவடியில் சேர்ந்து விட்டது. பாட்டிக்கு எப்படி இருக்கும்? குழந்தைக்கு எல்லாம் பண்ணி முடிச்சு ஒரு 10 நாள் ஆகி அதுக்கப்புறமா ஓடி போய் பரமாச்சாரியார் காலில் விழ. பரமாச்சாரியார் பாட்டியை பார்த்தார். என்னமோ சொன்னீங்க, இப்படி ஆகி போச்சே. அம்மா, நான் பூஜை பண்ற பொழுது காமாட்சியை என் குழந்தையா பாவனை பண்ணுவேன். என் மடியில் அவ உட்கார்ந்து இருக்கிற மாதிரி பாவனை பண்ணுவேன். அது எனக்கு தெரியும், அவளுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இதுக்கு வெனக்கணக்கு முடிஞ்சு போச்சு. குழந்தைக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் பச்சை பட்டு பாவாடைக்கு ஆசைப்பட்டது. இந்த ஆசைப்பட்டதோட இறந்து போயிருந்தா அதுக்கு இன்னொரு ஜென்மம் அந்த குழந்தை எடுக்கணும். அதுக்காகத்தான் உடனே பட்டு பாவாடையை வாங்கி கொடுன்னேன். வாங்கி சாத்தி அந்த குழந்தை மகிழ்ச்சியா ஏற்றுக்கொண்டு விட்டது. பாட்டி ஒன்றும் கவலைப்படாதே, அதுக்கு கணக்கு முடிஞ்சு போச்சு. உனக்கும் என்னைக்கும் எனக்கும் என்னைக்கு கணக்கு முடிய போகுதோ, உனக்கும் எனக்கும் என்னைக்கு கணக்கு முடிய போகுதோ. பரமாச்சாரியார் இதை எழுதியிருக்கார். காஞ்சி காமகோடி பீடம் 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான். நான் அவர் மேல ஒரு நூல் பாடி இருக்கிறேன். அவர் அதை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி இருக்கிறார். திருநீறு விடு தூது 1976 பாடினது. காஞ்சிபுரத்துக்கு அவளது பெருமை.